கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே, மதுரமாகின்றதே. சுகவாழ்வு துளிக்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றது. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனம் மதுரமாகின்றது. தேன் கூடும் அதின் தெளித்தேனும் வசனத்துக்கு இணையாகுமா? தேன் கூடும் அதின் தெளித்தேனும் வசனத்துக்கு இணையாகுமா? உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் அன்பிற்கு ஈடாகுமா? உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் அன்பிற்கு ஈடாகுமா? அன்பிற்கு ஈடாகுமா? உம் பேரன்பு கிணையாகுமா? உம் அன்பிற்கு ஈடாகுமா? உம் பேரன்பு கிணையாகுமா? ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனம் மதுரமாகின்றது. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனம் மதுரமாகின்றது. உம் மனதுருக்கம் மாயிரக்கம் நான் வாழ போதுமையா? மனதுருக்கம் மாயிரக்கம் நான் வாழ போதுமையா? உயிருள்ள வரையும் உமை பாட ஆசை, ஆயுள்தான் போதாதையா? உயிருள்ள வரையும் உமை பாட ஆசை, ஆயுள்தான் போதாதையா? ஆயுள்தான் போதாதையா? 1000 ஆண்டுகள் போதாதையா? ஆயுள்தான் போதாதையா? 1000 ஆண்டுகள் போதாதையா? ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஆமென். ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனம் மதுரமாகின்றதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றதே. வனாந்திரம் செழிக்கின்றதே, வறண்ட நிலம் கழிக்கின்றதே. வனாந்திரம் செழிக்கின்றதே, வறண்ட நிலம் கழிக்கின்றதே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த இரவு பொழுதும் எங்கள் நடுவில் நீர் பிரசன்னராயிருக்கிறீர். உம்முடைய சத்தம் எங்கள் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கும்படி புறப்பட்டு வரட்டும். வார்த்தைகளை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த அந்தகார வல்லமையையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் சகலத்தையும் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் அதனுடைய 16வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத சம்பவம் தான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16வது அதிகாரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஒரு 2 வசனத்தை நான் படிக்கிறேன். 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்.
காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த சம்பவத்தை நம்ம பலமுறை படிச்சிருக்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆமெனா. எழுப்புதலின் காலம், அப்போஸ்தலர்களின் காலம், ஆதி திருச்சபையின் காலம். அந்த கருத்துக்கு எந்த மாற்றமும் மாற்று கருத்தும் இல்லை. இந்த காலமும் எழுப்புதலின் காலம். ஆதி திருச்சபை அனுபவங்கள் திரும்பிக் கொண்டிருக்கிற காலம். அந்த மகா பெரிய அசைவை நம்முடைய கண்கள் எல்லாம் அதிசீக்கிரமாய் பார்க்க போகிற காலம். முழு இந்தியாவின் முழங்காலும் முடங்க போகிற காலம். கர்த்தருடைய ஊழியர்களை தேவன் கற்பனை கெட்டாத விதத்தில் பயன்படுத்த போகிற காலம். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆமெனா. தோத்திரம். பவுல ஆண்டவர் பயங்கரமா அந்த நாட்களில் பயன்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பயன்படுத்தினார். குறிப்பா இந்த அதிகாரத்தில் ஆரம்ப பகுதிகளில் படிக்கும்போது 9ஆம் வசனத்தில் ஒரு தரிசனத்தை பவுல் அப்போஸ்தலன் பார்க்கிறாரு. ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீங்கள் எங்கள் பட்டணங்களுக்கு, எங்கள் பகுதிக்கு, எங்கள் தேசத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம் பவுலுக்கு உண்டாகிறது. தோத்திரம். ஆக இது தேவனுடைய நடத்துதல். தேவன் நம்மளை அந்த ஏரியாவுக்கு போக சொல்றாரு அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் புறப்பட்டு போறாரு. கூட சீலாவையும் கூட்டு போறாரு. ஆமா, சீலா பொம்பளை ஆள் இல்லை, சீலா ஆம்பளை ஆள் அல்ல, சொல்லுங்க. ஆமாம், அது அப்படி சொல்ல வேண்டிய நிர்பந்த காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா பவுலுக்கும் சீலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவர்களுக்கு பிறந்த உத்தம குமாரன் தான் தீமோத்தேயுன்னு தோத்திரம் பிள்ளைக்கு பேர் பிரதிஷ்டை பண்ணி வைக்கிற அளவுக்கு தோத்திரம் இன்றைக்கு ஊழியர்கள் வளர்ந்துருக்கிறாங்க. சோத்திரம். அதனால் பவுலும் சீலாவும் ஆம்பளையும் பொம்பளையும் இல்லை, சீலாவும் ஆம்பளை ஆள். ஆமேனா, சரி இருக்கட்டும். ஆமாம், தோத்திரம். AK-47க்கு முன்னால் நின்று நான் பிரசங்கிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அதுவும் மறுக்க முடியாத, மாற்ற முடியாத நிர்பந்தமாகிவிட்டபடியால் கர்த்தருக்கு தோத்திரம், சோத்திரம். ஆமாம், சரி இருங்க. அப்போ தேவன் மக்கதோனியா தேசத்துக்கு போக சொல்றாரு. ஒரு தரிசனத்தோட பவுல் அப்போஸ்தலன் சீலாவை அழைச்சிக்கிட்டு போறாரு. ரோமர்கள் வந்து குடியேறின ஒரு மக்கதோனியா பட்டணம் பிலிப்பு பட்டணம். அந்த பட்டணத்தில் பவுலுடைய ஊழியம் நடக்குது. பொதுவா அவர் ஜெபம் பண்றதுக்கு ஆற்றங்கரையோரமா போய் அவர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். ஜெப ஊழியம்தான் பிரதானமாவே அங்க நடக்கு. தோத்திரம். உடனே போய் அவங்க சுவிசேஷத்தை சொல்லிடல, ஜெபந்தான் பண்றாங்க. அங்க அந்த ஆற்றங்கரைக்கு வருகிற நபர்களுக்கு தோத்திரம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார்களாம். தேவன் லீதியாள் என்கிற ஒரு ஸ்திரீயின் இருதயத்தை அங்கே திறந்து கொடுக்கிறார். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டில் வந்து தங்குங்க, எங்க வீட்டில் நீங்க ஊழியம் செய்யுங்க அப்படின்னு. அப்போ கதவுகள் திறக்கப்படணும்னாலே கால்கள் முடங்கணும், முழங்கால்கள் முடங்கணும். ஜெபிக்கிற ஊழியத்துக்கு கதவுகள் என்ன செய்யுங்க? திறக்குங்க. 10 வருஷமா ஊழியஞ்சேன், 15 வருஷமா ஊழியஞ்சேன், தோத்திரம் மாற்றத்தை பார்க்க முடியலையே அப்படின்னா தோத்திரம் அங்க சரியா ஜெபம் இல்லை. அதுதான் ஜெபிக்கிற ஊழியம் ஒரு நாளும் தோற்காது. ஜெபத்தை பேஸ் பண்ணி நிக்கிற ஊழியம் ஜெயிக்கும். திறமைகளை பேஸ் பண்ணி இல்லை, தாளந்துகளை பேஸ் பண்ணி இல்லை, தோத்திரம் பேக்ரவுண்டுகளை பேஸ் பண்ணி நிக்கிற ஊழியம் இல்லை. கொஞ்ச நாள் அப்படியே சைன் பண்ற மாதிரி தெரியும், அப்புறம் மறுக்கையா
செத்தே போயிடும். தோத்துறோம், மரிச்சு போயிடும். இருக்கீங்களா? ஆனா முழங்கால பேஸ் பண்ணி நிக்கிற ஊழியம் வளர்ந்துகிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆற்றங்கரையில் போய் ஜெபம் பண்றாங்க. தோத்துறான். கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. போவோம், முழங்கால முடக்குவோம். தோத்துறான். செபிக்கிறதுக்கு அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேன் வசதியெல்லாம் இருந்திருக்காது, ஏசி வசதியெல்லாம் இருந்திருக்காது. ஆத்தங்கரையில் போய் ஜெபம் பண்றாரு பவுல். தோத்துறான். கர்த்தர் ஒரு ஆத்துமாவின் இதய கதவை திறந்து கொடுக்கிறாரு. ஊழியம் வளர ஆரம்பிக்கு. ஆமேனா? பவுல் யாருன்னு அங்க இருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் கண்டுபிடிக்குது. குறி சொல்ற ஒரு ஆவி. தோத்துறான். வந்துட்டாங்கடா நம்ம ஏரியாவுக்கும். தோத்துறான் அப்படின்னு கண்டுபிடிக்குது. நிறைய டைம் ஊழியத்தில் நமக்கு ரொம்ப விளம்பரம் பண்றது பேய் தான். தோத்துறேன். நம்மளை பிரபலமாக்குறதும் பேய் தான். தோத்துறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சாத்தான் ஒரு சப்ப மண்டேன். தோத்துறேன். அவன் தான் நமக்கு விரோதமாக பிளான் பண்ணுறன்னு பண்ணி நம்மளை பிரபலமாக்குவான். அல்லையா சொல்லுங்க அப்பா? இன்னைக்கு நம்மளை பிரபலமாக்குறதுக்கு தோத்துறோம் இந்த மாதிரி AK-47 தேவைப்படுது. ஆமேன்னு சொல்லுங்க. பிரசங்கம் பண்ணி போட்டால் ஒரு பிரசங்கியார் 10 பேர் பார்க்காக, அவங்க பார்க்காக, அதை நல்ல முறையில் பார்க்குறவங்களும் இருக்காங்க, வேற மாதிரி பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஆமாம், வெட்டி போட்டு பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. தோத்துறோம். துண்டு துண்டாக போட்டு தோத்துறோம் பிரபலப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. தோத்துறோம். இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு கோணத்தில் இந்த மீடியா தான் இன்னைக்கு ஆளுகளை பிரபலப்படுத்துது. தோத்துறோம். ஆனா அன்னைக்கு ஏது மீடியா? அன்னைக்கு மீடியாவே சாத்தான் தான். அல்லையா சொல்லுங்க அப்பா? அதை நான் திருப்பியும் இப்போ சொல்ல முடியும், ஆனால் அந்த அளவுக்கு நல்லதாக இருக்காது. அல்லையா சொல்லுங்க அப்பா? ஆமாம், நான் மீடியா நமக்கு எல்லா விதத்துலேயும் பயன்படுதுன்னு நினைக்கிறோம். அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பல சமயங்களில் மீடியா சாத்தானாகவும் செயல்படுதுங்கிறதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். கணம் கோட்டார் அவர்களே. சில இடங்கள்ல, சில சமயத்தில். அல்ல சொல்லுங்க அப்போ? எல்லாத்தையுமே பதிவிஞ்சுக்கணும். செங்கடலை இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் பிளந்தாரு. தோத்துறோம். ஆனா அதே செங்கடலுக்குள்ள பார்வோனும் அவன் சேனையும் வந்துடலையா? மீடியாவை நாம நம்ம தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்துறது உண்டு. அதே மீடியாவுக்குள்ள இப்ப அவனும் தேவ நாமத்தை தூஷிக்கிறதுக்கு காரணமாக அதே மீடியாவை பயன்படுத்துறதும் உண்டு. அல்லையா சொல்லுங்க? நம்ம என்னன்னா ஜெபத்தை அஸ்திவாரமா போட்டோம்னா தேவன் நம்முடைய ஊழியத்தை பிரபலப்படுத்த வல்லவர். ஊழிய வளர்ச்சிக்கு நாம யோசிக்கிற ஸ்ட்ராட்டஜிக்ஸ், நம்மளுடைய திட்டங்கள், அதெல்லாம் ஒரு ஓரம் தோத்திரம் மூலையில் தள்ளிடணும். முழங்கால் மட்டும்தான். அது ஊழியத்தின் வளர்ச்சியா இருக்கட்டும், ஊழியம் பிரபலப்படுறதா இருக்கட்டும், ஆத்தும அறுவடையா இருக்கட்டும், தரிசனம் நிறைவேறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மூளை அல்ல முழங்கால். மூளை அல்ல முழங்கால். அல்லையா சொல்லுங்க? முழங்கால பேஸ் பண்ணி நிற்கணும். தோத்திரம். ஆமா, நீங்க அதை கண்ணை மூடி பிரசங்கம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே இப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அல்லையா சொல்லுங்க? நீங்க கண்ணை திறந்தே கேட்கலாம். இப்போ முழித்து கொண்ட அன்பு நபருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லையா சொல்லுங்க? இப்போ அவர் யோசிச்சிருப்பாரு, நமக்கு தான் சொல்லியிருப்பார் போலன்னு. இல்லை, உங்களுக்கு தான் சொன்னேன். அல்லையா சொல்லுங்க? அதனால் சற்று நேரம் நீங்கள் கவனிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லையா சொல்லுங்க? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் தோத்திரம். ஒரு குறி சொல்ற ஆவி சொல்லுது, இவர் உன்னதமான தேவனுடைய தாசர்கள். தோத்திரம். இவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். இருக்கிறீங்களா? தோத்திரம். போஸ்ட் அடிச்சு ஒட்டியுமே இப்ப கூட்டம் வர மாட்டேங்குது. அல்லையா சொல்லுங்க? அன்னைக்கு பிசாசே விளம்பரப்பட்டது. நான் வர்றான் பாருங்க, கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன் பவுல், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன். இப்ப நாமனா என்ன பண்ணிருப்போம்? இன்னும் கொஞ்சம் சொல்லு, அந்த தெருவிலையும் சொல்லு, இந்த தெருவிலையும் சொல்லு, நான் ரெவரண்ட்னு சொல்லு. தோத்திரம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிட்டிங்களா போட்டு விடு. தோத்திரம். ரொம்ப பிரபலப்படுத்த அப்படி சொல்லியிருப்பான். ஆனா பவுல் தோத்திரம் அப்பாலே ஓ பிசாசே. அல்லையா சொல்லுங்க?
என்ன நீ என்ன விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற? ஆமென் சொல்லுங்க. என்னென்ன நீ உயர்த்தி பேசிட்டு இருக்கிற? என்னென்ன நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற? இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், இந்த ஸ்திரியை விட்டு வெளியேறி போ. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் விளம்பரத்தை விரும்ப மாட்டான். ஜெபிக்கிறவன் தோத்திரம் தன்னலத்தை விரும்ப மாட்டான். ஜெபிக்கிறவன் தன்னை காட்டணும்னு நினைக்க மாட்டான். அதனால தாங்க அப்போஸ்தல காலத்து ஊழியம் வளர்ந்துச்சுங்க. அவங்க 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 ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு முன்னால சவாலா நிக்குது. இன்னைக்கும் நம்ம ஜெபிக்கும் போது அந்த நாட்கள் திரும்பட்டும் ஆண்டவரே, அந்த நாட்களின் எழுப்புதலை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, அப்படித்தான் போராடிட்டு இருக்கிறோம். இருக்கிறீங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் ஜெபம். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போன உடனே எங்கேயும் கிளம்பி போயிடாதீப்பா, தோத்திரம் போய் எருசலேமுல என்ன செய்யுங்க, காத்துருங்கள்னு சொன்னாரு. 1 அதிகாரத்தில் தோத்திரம் 10, 11, 12 வசனங்கள்லாம் படிக்கும்போது அவர்கள் போய் அந்த மேல் வீட்டு அறையிலே ஸ்தோத்திரம், ஆமா, ஸ்திரீகளோடு கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 120 பேர் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்தார்களா, தரித்திருந்தார்கள். ஜெபத்தில் தான் தரித்திருந்தாங்க. ஜெபத்தில் தான் அவங்க ஊழியம் கட்டப்பட்டுச்சு. ஏன் தோத்துறான்? 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி பெந்தகோஸ்தே மார்க்கம் சபைகள், நம்முடைய பிதாக்கள், அவருடைய ஊழியங்கள், நாம ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள்ல, நாம வளர்ந்த நாட்கள்ல நாம பார்த்த அந்த சபைகள், அந்த ஊழியங்கள் எல்லாமே கட்டப்பட்டது முழங்கால்ல மட்டும்தான். ஜெபம் 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 ஜெபம்னு தான் சபைகள் அன்னைக்கு சத்தம் போட்டு கிடந்துச்சு, ஜெபிச்சுட்டு கிடந்துச்சு, அழுதுட்டு கிடந்துச்சு, உபவாசிச்சு, போராடிச்சு. தோத்துறோம். நம்ம போய் சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்கள் வந்ததை விட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், நடந்துகிட்டு இருக்கோம். சோதர பேய ஆடி வந்து சபையில எத்தனை குடும்பங்களை கொண்டு வந்து போட்டுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு திறமைகள், ஞானம், ஸ்ட்ராட்டஜிக்ஸ், இதை யூஸ் பண்ணி மக்களை கொண்டு வரலாமா? அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிசினஸ் மேன் தோத்துறோம் என்னென்னத்தையோ யூஸ் பண்ணி அவன் லாபம் பார்க்கலான்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி தோத்துறோம். யுக்திகளை பயன்படுத்துவது தவறல்ல, அது கர்த்தர் தரும் யுக்திகளாய் இருந்தால். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ திட்டங்களை பயன்படுத்துவது தவறல்ல, அது கர்த்தர் தரும் திட்டங்களாய் இருந்தால். யோசனைகளை பயன்படுத்துவது தவறல்ல, அது கர்த்தர் தரும் யோசனைகளாய் இருந்தால். கர்த்தர் எப்ப தருவார்? நான் முழங்கால்ல நிற்கும் போது தருவார். அல்லேலூயாவா. ஊழியம் வளருது, உபத்திரவமும் வளருது. தோத்துறேன். இது 2 இருந்தா தான் அதுக்கு பேர் ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவமே இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன இல்லை? ஊழியமே இல்லை. அவ்வளவுதான். தோத்துறான். அந்த பொம்பளையாளுக்குள்ள இருந்த ஆவி போயிருச்சா? தோத்துறான். அவளால் ரொம்ப மிகுந்த ஆதாயம் பார்த்துக்கிட்டு இருந்த நிறைய எஜமான்கள் இருந்தாங்களாம். 1-2 பேர் இல்லை, நிறைய பேர் இருந்திருக்கான். அவங்களுக்கெல்லாம் பாக்கெட்டு காலி ஆயிட்டு. தோத்துறோம். இவளை வச்சுக்கிட்டு நாம சம்பாரிச்சுக்கிட்டு பொசுக்குன்னு இவங்க துரத்தி விட்டாங்களே அசுத்தாவியன்னு பவுல் மேல, சீலா மேல அவங்களுக்கு காட்டமாய் போச்சு. கர்த்தருக்கு தோத்துறோம். கொண்டு போய் அதிகாரிகளுக்கு முன்னால நிறுத்தினாங்களாம், குற்ற சுமத்தினாங்களாம். நடந்தது என்ன? தோத்துறோம். தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. நல்லா அடின்னு அடிச்சு துவச்சு தோத்துறான். சிறைச்சாலையில் அவர்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். ஒரு சிறைச்சாலைக்காரனிடத்தில் அவனை ஒப்புவித்தார்கள். அவர்கள் இருவரையும் ஒப்புவித்தார்கள் என்று பார்க்கிறோம். உடம்பெல்லாம் காயம், பயங்கரமான வேதனை. தோத்துறான். ஏண்டா ஊழியத்துக்கு வந்தோம் அப்படின்னு பவுல் சொல்லல. தோத்துறான். எங்கடா போனாரு யேசுநாதர் அப்படின்னு பவுல் சொல்லல. அவருக்கு தானடா ஊழியம் செஞ்சோம், இப்படி அடிச்சு துவச்சிட்டாங்களே அப்படின்னு பவுல் சொல்லல. பாபா சீலா தோத்துறான். ஆமா, இதுக்கு பிறகு இந்த ஊழியம் நமக்கு வேணாம், ரூட்டை நம்ம மாத்திக்கிருவோம் அப்படின்னு சொல்லல. இருக்கிறீங்களா? ஆமேனா? நீ அந்த மூலையில் உட்காந்து ஒரு மாதிரி சோகமா போஸ் கொடு, நான் இந்த மூலையில் உட்காந்து ஒரு மாதிரி சோகமா போஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லல. தோத்துறான். நீ என்ன பாரு, நான் ஒன்ன பார்க்கிறேன். 2 பேரும் சேர்ந்து அவரை பார்ப்போம். இன்னைக்கு ராத்திரியில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், என்ன ரிசல்ட்னு பார்ப்போம். பாடுறா ஒரு பாட்டை. தோத்துறோம். ஆமேனா?
போடுறா ஒரு தோத்திரத்தை. இன்னைக்கு ஜெபம் பண்றோம். அந்த பாஸ்டர் ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஹல்லேலூயா நீ நானும் உட்கார்ந்து இருக்கப்படாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஒரு சைஸா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீ உட்காரக்கூடாது. தோத்திரம். அவர் நல்ல ராத்திரி சாப்பிட்டு வந்துட்டு ஒரு சைஸா உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம நல்ல அடி வாங்கியிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் வேதனை. ஆனாலும் இதற்கு நடுவில் நாம இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்கிறோம்னு அந்த இரவு ஜெபித்தார்கள். நடு ராத்திரியிலே ஜெபித்தார்கள். பவுலுக்குள்ள சீலாவுக்குள்ள இருந்த ஜெப ஆவி எழும்பியது. தோத்திரம். அவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஜெபிக்க தூண்டினார், ஜெபிக்க வைத்தார். ஒரு பயங்கரமான மாற்றம், அசைவு அந்த இரவிலேயே உண்டானது. அல்லேலூயா. ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு அங்க பதில் வரல. அந்த ராத்திரி ஜெபத்துக்கான பதில் அந்த ராத்திரியே வந்துச்சான். நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புறேன். இந்த ராத்திரி நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு இந்த ராத்திரியே பதில் வருகிறது, பதில் வருகிறது, பதில் வருகிறது, பதில் வருகிறது, பதில் வருகிறது. இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் இந்த இரவே பதில் வருகிறது. பதில் இந்த இரவு நீங்க பார்க்கிறீங்க. இந்த இரவு நீங்க பார்க்கிறீங்க. பொழுது உங்களுக்காக விடிய போது, பொழுது உங்கள் ஊழியத்துக்காக விடிய போது. மிக பெரிய மாற்றத்தை ஆமென் தோத்திரம் இந்த நாள் காலையில் நீங்க பார்க்க போறீங்க. இப்பவே அது தொடங்கிருச்சு, இப்பவே தொடங்கிருச்சு. ஜெபம் வேலை செய்ய தொடங்கிருச்சு. பவுலின் சீலாவின் ஜெபம் வேலை செய்ய தொடங்கினதை போல உங்க ஜெபம் வேலை செய்ய தொடங்கிட்டு. இரவு ஜெபத்துக்கு அத்தனை மேன்மை உண்டு, அத்தனை வல்லமை உண்டு, அத்தனை பலன் உண்டு. இரவு ஜெபம் ஷக்கராகா தாரா காலா காதாரா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சத்துருவின் கூட்டத்திற்கு ஒரு பெரிய சேதத்தை கொடுக்கும். அதுதான் இரவு ஜெபம். ஆமெனா. அதனாலதான் பிதாக்கள் காலத்திலிருந்து இந்த இரவு ஜெபம் முக்கியப்படுத்தப்படுகிறது. இரவு ஜெபம் ஜெபிக்கிற சபை தோத்திரம் பெரிய மாற்றத்தை பார்க்கும். இரவு தனிமையா ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவங்க அவங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க. ஆமெனா. மாற்றம் தரும் ஜெப ஆவி. அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. மாற்றம் தரும் ஜெப ஆவி. பவுலுக்குள்ள சீலாவுக்குள்ள இறங்கின ஜெப ஆவி ஒரு பெரிய மாற்றத்துக்கு அன்றைக்கு காரணமாக இருந்தது. நம்முடைய ஊழியத்திலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ குடும்பத்திலையோ நமக்கு ஜெபத்தை பற்றி தெரியாது இல்லை. தோத்திரம். நம்ம ஜெபத்தை பலமுறை பிரசங்கம் பண்ண ஆளுங்க இப்போ கூட தோத்திரம். கொஞ்ச நேரம் உட்காரியா தோத்திரம். ஆமாம் நீ என்ன 1 மணி நேரம் பேசுறது, நான் கூட 1/2 மணி நேரம் சேர்த்து பேசுவேன், 50 பாயிண்ட்டை நான் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள் எல்லா வரிசையிலையும் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். நல்ல சொல்லுங்க அப்பா. ஜெபம் வார்த்தையில் இருக்காங்கிறது இல்லை இன்னைக்கு ஆவியானுடைய எதிர்பார்ப்பு. ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்கிறது தான் அவர் எதிர்பார்ப்பு. ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபத்தை பற்றி இன்னைக்கு பிரசங்கங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஜெபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுற ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லை. அதுவும் பாயிண்டாக பிரசங்கம் பண்ணும். அவன் நின்று கொண்டு ஜெபித்தான், இவன் அமர்ந்திருந்து ஜெபித்தான். ஒருத்தன் உட்காந்துருந்து ஜெபிச்சான், ஒருத்தன் உறங்கிக்கிட்டே கூட ஜெபிச்சான், ஒருத்தன் நடந்துக்கிட்டே ஜெபிச்சான், ஒருத்தன் கண்ணை மூடி ஜெபிச்சான்னு பாயிண்டை கிளப்பிடுவான். தோத்துறோம். ஆமாம், சில சமயம் நம்ம பிரசங்க நேரத்தில் ஆவியானவரே கிளப்பி விட்டுருவோங்கிறதான் உண்மை. அல்லையிலே சொல்கிறோம். அவர் நம்ம பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதெல்லாம் இருப்பார். தோத்துறோம். அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது போடா தோத்துறோம் புழுகாண்டி. அல்லையிலே சொல்லுங்க. ஆமாம், அவன் பேச்சப்பாரு பேச்ச தோத்துறான். முன்னால் உட்காந்துருக்கிறவங்களுக்கு மட்டும் பேசுகிறான். இவன் லைஃப்பில் அது சுத்தமாக கிடையாது. பேசுகிறா நான் போகிறேன்டா தோத்துறோம். நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க வேற வழி இல்லை நான் போகிறேன் அப்படின்னு அவர் நெஞ்சிருவார். கிளம்பி பல சமயங்களில் போயிடுறாரு. இருக்கீங்களா? இங்கே ஒரு அண்ணன் போய்கிட்டே இருக்கிறார். அப்பப்போ போகிறாரு, திரும்ப வராரு, திரும்ப போகிறாரு, திரும்ப வராரு. ஆண்டவர் உதவி செய்வாரா? அல்லையிலே சொல்லுங்க அப்பா. அது ஏன் பலவீனம். அல்லையிலே சொல்லுங்க. ஒரு ஆள் உறங்கினா விட வேண்டியதானையா அப்படி நீங்கள் நினைக்கலாம். என்ன இப்போ திருப்பி பிரசங்கம் முடிச்சு நான் ரூமுக்கு போனோடனே அந்த ஒரு ஆளை எழுப்புறதுக்கு தாண்டா உன்னை அனுப்புனேன். தோத்துறான். ஓம் பிரசங்கத்திலேயாவது அந்த ஆளை எழுப்பி விடுவேன்னு பார்த்தேன். நீயும் போய் அந்த ஆளை உறங்க வச்சுட்டே வந்துட்டேடா அப்படின்னு அவர் என்ன ஒரு சைஸாக கேட்பாருங்கிறதுனால அப்பப்போ எழுப்புதல். அல்லையிலே சொல்லுங்க அப்பா.
என் பிரசங்கத்தில் நீங்க உறங்குனீங்கன்னா உங்க பிரசங்கத்தில் ஊரே உறங்கும் என்பதை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். தோத்திரம். மனுஷன் எதை விதைக்கிறானா அதான் அறுப்பான். ஆனால உறங்காம கேளுங்கோ, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்ல என் பிரசங்கத்திலே உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நீங்க பாக்கியவான்கள் தான். தோத்திரம். ஆமென். மாற்றத்தை தரும் ஜெப ஆவி. ஜெப ஆவி கொண்டு வருகிற மிகச்சிறந்த ஒரு 5 மாற்றங்களை இந்த தோத்திரம் பேசேஜில் இருந்து நான் உங்களோடு இந்த இரவு பிரசங்கிக்க விரும்புகிறேன். தோத்திரம். 1, ஆபத்துகளை எதிர்க்கும் ஜெப ஆவி. சொல்லுங்க, ஆபத்துகளை எதிர்க்கும் ஜெப ஆவி. அதுதான் ஒரிஜினல் ஜெப ஆவி. அதுதான் ஒரிஜினல் ஜெப ஆவி. மாற்றத்தை நம்முடைய லைஃப்ல அது கொடுக்கும். அது ஆபத்தோட இணைஞ்சு போகாது, அது பிரச்சனைகளோட இணைஞ்சு போகாது, பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளாது, பிரச்சனைகளை எதிர்க்கும், ஆபத்துகளை எதிர்க்கும், அந்தகாரங்களை எதிர்க்கும். அதுதான் ஜெப ஆவி. தோத்திரம். ஆபத்துகளை எதிர்க்கும் ஜெப ஆவி. அதுதான் பவுலின் மேல் இருந்த ஜெப ஆவி. தோத்திரம். மாற்றத்திற்கான ஜெப ஆவி, மாற்றத்தை கொண்டு வருகிற ஜெப ஆவி. 2வது நான் சொல்றேன். தோத்திரம். ஆமா, ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஜெப ஆவி. சொல்லுங்க, ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஜெப ஆவி. முதல்ல நான் பாயிண்ட் சொல்லிடுறேன், அப்ப திரும்ப வருவோம். முதல்ல சொன்னேன் ஆபத்துகளை எதிர்க்கும் ஜெப ஆவி. 2வது ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஜெப ஆவி. தோத்திரம். 3வது அசைவை உண்டு பண்ணுகிற ஜெப ஆவி. சொல்லுங்க, அசைவை உண்டு பண்ணுகிற ஜெப ஆவி. தோத்திரம். ஆமா. 4வது அதிகாரங்களை கலங்க பண்ணுகிற ஜெப ஆவி. சொல்லுங்க, அதிகாரங்களை கலங்க பண்ணுகிற ஜெப ஆவி. தோத்திரம். கடைசி 5வது ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக்கும் ஜெப ஆவி. சொல்லுங்க, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக்கும் ஜெப ஆவி. ஜெப ஆவி ஒரு மனுஷன் மேல, ஒரு பவுல் மேல, ஒரு சீலா மேல இருந்தா என்ன நடக்கும்? தோத்திரம். பாருங்க அங்க என்ன நடந்துச்சு. முதல்ல நான் சொன்னேன் ஆபத்துகளை அது எதிர்க்கும். என்ன ஆபத்துகளை எதிர்க்கும்? அடிச்சிட்டாங்க, அநேக அடிகள் அடிச்சிருக்கிறாங்க, பயங்கர காயம், பயங்கர வேதனை. தோத்திரம். அந்த சூழ்நிலையிலும் தோத்திரம் பவுலுக்குள்ள சீலாவுக்குள்ள அந்த ஜெப ஆவி இருந்ததுனால தோத்திரம் அந்த ஆபத்துகளை பார்த்துட்டு ஐயோ இப்படி அடிச்சுட்டாங்களே, இப்படி அடிச்சுட்டாங்களே, இப்படி அடிச்சுட்டாங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, எது செய்யறதுன்னு தெரியலையே. ஆமா, உன் வீட்டுல இருந்து ஒரு 4 பேரை வர சொல்லு, என் வீட்டுல இருந்து ஒரு 4 பேரை வர சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து போவோம். தோத்திரம். அந்த ஆளை பார்க்கலாமா, இந்த ஆளை பார்க்கலாமா, போவோம். தோத்திரம். இல்லட்டா அந்த கட்சிக்காரனை பார்க்கலாமா, அந்த கட்சிக்காரனை பார்க்கலாமா, போவோம். அந்த அரசியல்வாதியை பார்க்கலாமா, அந்த அரசியல்வாதியை பார்க்கலாமா, போவோம். அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, போவோம். அப்படின்னு ஏசரத்தம் ஜெயம் பவுலும் சீலாவும் அந்த மாதிரி ஐடியா பண்ணாம இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை, என்ன உபத்திரவம், அடியா, பிரச்சனையா, உதையா, காயமா, வேதனையா, அதை எதிர்ப்போம், அதை எதிர்ப்போம், அதை மேற்கொள்ளுவோம், அதற்கு விரோதமாய் எதிராய் எழும்புவோம். அதுதான் ஜெப ஆவி. இருக்கீங்களா? ஜெபம் இருந்துச்சுன்னா எதிர்மறையானதை ஒரு நாளும் ஜெபம் ஏற்கவே ஏற்காது. இயல்பாகவே ஜெபம்னாலே அதுதாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனை என்னை விட்டு மாறணும், அந்த வியாதி என்னை விட்டு மாறணும், அந்த தரித்திரம் என்னை விட்டு மாறணும். அப்படின்னா அந்த தரித்திரத்தை நான் ஏற்க முடியாது, அந்த வியாதியை நான் ஏற்க முடியாது, அந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை நான் எதிர்க்கிறேன், அதை நான் ரெசிஸ்ட் பண்றேன், அதற்கு நான் விரோதமா எழும்புறேன் அப்படின்னு சொல்றதா ஒரிஜினல் ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர். அல்லேலூயாவா. எனக்குள்ள அந்த ஆவி, எனக்குள்ள அந்த ஆவியானவர், எனக்குள்ள அந்த அபிஷேகம், அந்த ஜெபத்தின் ஆவி இருக்கும்போது, எனக்கு பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வரும்போது, அது வரும்போதே எனக்குள்ள இருக்கிற ஜெப ஆவி அதை எதிர்க்குது. அதை எதிர்க்க வைக்கத்தான் ஜெப ஆவி.
தோத்திரம் சரீரத்தில் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வியாதி நம்மளை என்ன செய்ய முடியாது, அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, காய்ச்சல் வர்றது கூட என்ன சொல்றாங்கன்னா, உடலுக்குள்ள ஏற்படுகிற ஒரு எதிர்ப்பு விசை நம்ம சரீரத்தை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது. அதை நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற தோத்திரம் நல்ல அந்த வைரஸ்கள் எதிர்க்குது, தோத்திரம் நல்ல பாக்டீரியாக்கள் அதை எதிர்க்குது. அதனால தான் சரீரத்துக்குள்ள ஏற்படுகிற அந்த சண்டை, அந்த யுத்தம் தான் நமக்கு ஒரு ஜுரமா, ஒரு ஃபீவரா, ஒரு காய்ச்சலா வெளிப்படுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? வேலை நடக்குதுன்னு அர்த்தம். நம்ம உடனே ஆன்டிபயோட்டிக்கு பேராசிட்டமல் மாத்திரையை போட்டு அதை அமைதிப்படுத்திடுறோம். சிலர் சொல்கிறாங்க அது இருக்கட்டும், அதை விடுங்க, உடனே பேராசிட்டமல் போட்டு அந்த எதிர்ப்பு வேலையை நீங்களே அமைதிப்படுத்தி அதை விட அதிகமான தீங்குக்கு வழிவிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கிறீங்களா? ஏதாவது தப்பாக சொன்னால் நீங்கள் பதில் சொல்லலாம். இருக்கிறீங்கன்னா அடுத்த இடத்துலையும் தப்பாக சொல்ல மாட்டேன்ல. என்ன பேச மாட்டீங்க? ஆமேனா? அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது உள்ள இருக்கிறவர் ஒரிஜினல் பரிசுத்த ஆவியானவரா இருந்தா, டூப்ளிகேட்டை பத்தி நான் பேசல, ஒரிஜினல் பரிசுத்த ஆவியானவரா இருந்தா பிரச்சனை வரும்போது, பிசாசு நமக்கு விரோதமா எழும்பும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனையை நமக்குள் இருக்கிற ஆவியானவர் எதிர்க்க ஆரம்பிப்பார். அந்த எதிர்க்க வைக்கிறது தான் ஜெபாவி. அப்ப அந்த ஒரிஜினல் ஸ்பிரிட் நம்மளை என்ன பண்ணும்னா, போய் முழங்கால போடுன்னு சொல்லுமே ஒளிய முச்சந்தில போய் நில்லுன்னு என்ன செய்யாது. நான் புரியுற மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறேன். பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்பு வரும்போது உள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவாருன்னா, முழங்கால போடு, பார்த்துக்கலாம். அதுக்கு பேர் தான் ஜெபாவி. அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனையா பார்த்துக்கலாம், எதிரியா பார்த்துக்கலாம், வியாதியா பார்த்துக்கலாம். எதிர்ப்போம். பவுலும் சீலாவும் தோத்துறோம். அவன் என்ன அடி அடிச்சிருந்தாலும் சரி, அதில் நம்ம சோர்ந்து போக போறதில்லை, அதில் நம்ம பலவீனப்பட போறதில்லை, அதில் நம்ம சோகமா போஸ் கொடுக்க போறதில்லை. முழங்கால முடக்குவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யாக்கோபு பாருங்களேன், ஆதியாகமம் 32 ஆமா 6ஆம் வசனத்தில் அவன் அண்ணன் யாரு, ஏசா 400 பேரோட அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான். ஆளை காலி பண்றதுக்கு 400 பேரோட வர்றான். யாக்கோபு என்ன பண்றாரு, 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் படிச்சோம்னா தேவ சமூகத்துக்கு போயிட்டாரு. தேவ சமூகத்தில் போய் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆண்டவரே நீர் தானே சொன்னீரு, 31:3 சொல்லுவாரு, உன் பிதாக்கு இடத்துக்கு நீ திரும்பி போ, உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போ, உன் இனத்தார்கிட்ட திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் அப்படி நீர் தானே சொன்னீரு. எனக்கு கிளப்பி விட்டது நீர் தானே, என்ன அனுப்பி விட்ட நீர் தானே, வாக்குத்தத்தம் பண்ணது நீர் தானே, நீர் சொன்னதை வச்சு தானே இப்போ நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தோத்துறான் பார்த்தா என்ன காலி பண்றதுக்கு அவன் 400 பேரா 600 பேரா, எனக்கு ஒரு குழப்பம். அதனால தான் அந்த வசனத்தை பாருங்க. 400 தானே கன்ஃபார்மா, 400 பேரோட அவன் எதிர்கொண்டு வரானே. தோத்துறான். எப்படி விட மாட்டேன். 12ஆம் வசனத்தில் இன்னும் அழகா சொல்லுவார். 12ஆம் வசனத்தில் சோத்ரா என்ன சொல்லுவாரு, உன் சந்ததிய எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்னு சொன்னீரே. என்னாச்சு? வாக்குத்தத்தம் கொடுத்துரு, அவன் என்ன காலி பண்ண வர்றான். என் சந்ததி கடற்கரை மணலத்தனையா பெருகும்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏசா என்ன காலி பண்ண வர்றான்னா இது மேட்ச் ஆகலையே. தோத்துறோம் என்று நீர் எனக்கு சொன்னீரே. கையை உயர்த்திராமே. நான் நீர் சொன்ன வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்வேனே ஒழிய ஏசாவின் எதிர்ப்பை என்னால ஏற்க. அல்லேலூயா. நீர் சொல்றதான் என் மனசு என் உள்ளம் ஏத்துக்கிறமே ஒழிய டாக்டர் சொல்றத ஏத்துக்க முடியாது, மனுஷன் சொல்றத ஏத்துக்க முடியாது, சூழ்நிலை சொல்றத ஏத்துக்க முடியாது, எந்த வெள்ளத்தாடி சொல்றதையும் ஏத்துக்க முடியாது, அதிகார வர்க்கம் சொல்றத ஏத்துக்க முடியாது, அறக்கோட்டு சொல்றத ஏத்துக்க முடியாது, எவன் சொல்றதையும் ஏத்துக்க முடியாது. மக்கதனியாவுக்கு போன்னு நீர் தான் சொன்னீரு.
ஆமேனா? மக்கதனியா பட்டணங்களுக்கு போகணும்னு நீர் தான் சொன்னீர். அதற்கு முன்னால் 2-3 வசனங்களை படிச்சீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு போறதுக்கு பவுல் முயற்சி பண்ணுவார். ஆவியானவர் அவரை போக ஒட்டாது இருந்தாராம். ஆவியானவர் அவரை தடை பண்ணினாராம். அல்லேலூயா. அவருக்கு அதை தோத்திரம் நம்ம அளவுக்கு விவரம் இல்லை. யாருக்கு? பவுலுக்கு. அவர் தடை பண்ண உடனே கம்முன்ட்டார். நாம அப்படி இருக்கிறது இல்லை. அல்ல சொல்லுங்க. அப்போ அவர் என்ன தடை பண்ணாலும் நம்ம அதை தாண்டி போய் ஒளிஞ்சிராள். அல்லேலூயாவா. ஆனா பவுலை தடை பண்ண உடனே அங்க போக ஒட்டாது இருந்தார். போகல. இப்ப பவுல் சொல்றாரு, அங்க போவனான்னு நான் போல, இங்க தடை பண்ணி நான் போகல, ஆனா இங்க போகணும்னு தரிசனத்துல சொன்னீர்ல, நீ சொன்னபடி தானே நான் டிராவல் பண்றேன். அல்ல சொல்லுங்க. அப்போ உங்களுடைய வார்த்தையின்படி தான் நான் டிராவல் பண்றேன். நீ சொன்ன ரூட்ல தானே நான் போய்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் எப்படி இவங்க எல்லாம் ஒன்னா சேருவான், என்ன அடிப்பான், சிறைச்சாலையில் போடுவான், நாளைக்கு ஜட்ஜ்மெண்டா? தோத்துறான். அல்லேலூயாவா. அதை நான் ஏத்துக்கணுமா? ஏத்துக்க முடியாது. எத்தனை பேருக்கு அல்லேலூயா? தட்ஸ் தி ஒரிஜினல் ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர். பிரேயர் ஆவி இருக்கிறவன் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் விஷயங்கள், எதிர்மறையான எதையும் அவன் ஏத்துக்கிற மாட்டான். சிந்தனையில போட்டுருவான். கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போக மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதற்கு சிலர் ஆமீன் சொல்வார்கள், சிலர் ஆமீன் சொல்ல மாட்டார்கள் என்றும் எனக்கு தெரியும். அதுல ஒரிஜினலையும் டூப்ளிகேட்டையும் நம்ம என்னஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சுக்கலாம். எனக்குள்ள ரெசிஸ்டிங் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் நீட் அதர் சப்போர்ட். இன்னொரு சப்போர்ட் எனக்கு தேவையில்லை. பிகாஸ் எனக்குள்ளேயே அந்த ரெசிஸ்டிங் ஸ்பிரிட் இருக்கு. எதிர்க்கிற ஆவி எனக்குள்ளேயே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி? அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே தோத்துறோம், டெக்கரேஷன் பண்ணிட்டு டெய்லி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பிசாசே நான் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறேன். அதுவா? இல்ல, முழங்கால்ல கையை உயர்த்தி. அல்லேலூயா. அவன் கொண்டு வர பிரச்சனை, எதிர்ப்பு, சூழ்நிலை, போராட்டம் எதுவா இருக்கட்டும், முழங்கால போடு, முடிச்சிடலாம். ஜபத்துல நின்னா முடிச்சிடலாம். அல்லேலூயாவா. ஆமேனா? எசேக்கியாவுக்கு வாங்களேன். எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் ஏசாயா விறுவிறுன்னு வர்றாரு. தீர்க்கதரிசி அவர் வர்றாப்புல வந்துட்டு எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், காரியத்தை என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தும். சாக போறீருன்றான். தோத்துறான். அது சொல்றதுக்கே ஒரு தில்லு வேணுங்க. தோத்துறான். ஏன்னா சொல்றது யார்? ராஜா கிட்ட சொல்றான். தோத்துறான். சாக போறேன்னு. இப்போ சாதாரணமான ஆள்கிட்ட சொன்னாலே நம்மளை சாகடிச்சிருவான். தோத்துறான். நீ சாக போறேன்னு கர்த்தர் சொல்லலாம், நம்மளை கொண்டுடுவான். தோத்துறான். அப்படி இருக்கு இன்னைக்கு உலகம். ஆனா அன்னைக்கு ராஜாவுக்கு கர்த்தர் வார்த்தையை போய் சொல்றார், நீர் சாக போறீர், கர்த்தர் சொல்றார் காரியத்தை ஒழுங்குபடுத்தும். எசேக்கியாவுக்கு வருவோம். அவன் ஏற்கனவே தேவனுக்கு பயந்த நல்ல ஒரு ராஜா தான், நம்மள மாதிரி இல்லை. அல்ல சொல்லுங்க. அப்போ நல்ல ஒரு ராஜா தான். ஆமேனா? ஓ, நம்மள மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டணும். சரி, இருக்கட்டும். ஆமேன். கவனிங்க. எசேக்கியா அவன் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? என்ன செஞ்சிருக்கலாம்? ஏசே சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நிற்கிறான் ரைட்டில். இந்தாப்பா, எங்கேயும் போ, இங்கே வா, இங்கே வா. தோத்துறான். முட்டியை போடு, முட்டியை போடு. தோத்துறான். ஏன்னா இவன் எந்திரிக்க முடியாது. இவன் படுத்த படுக்கையில் கிடக்கான், வியாதியில் கிடக்கான். யாரு? ராஜா. அவன் நினைச்சிருந்தா முட்டியை போடியா, திருக்கு தெரிச்சா, நீ சோமனியா தோத்திரமணியா, நல்ல சத்தமா சோத்திரமணியா, சோத்திரமணியா கத்தட்டு சோமன்ற ஏசரத்தஞ்ச எனக்காக வேண்டுதல் பண்ணும், விண்ணப்பம் பண்ணும். தோத்திரம் அப்படின்னு ஏசாயாவை ஜெபிக்க வச்சிருக்கலாம். தனக்காக ஏசாயாவை ஜெபிக்க வச்சிருக்கலாம். அதோடு மட்டுமல்ல, விடாம யாருங்க வர சொல்லுங்கள், மந்திரியாரே. வந்தாரா மந்திரியாரே, அரண்மனை எங்கும் ஆள் அனுப்புங்கள், இந்த எல்லைகளுக்குள் கிடக்கிற அத்தனை பேரையும் இழுத்து கொண்டு வாருங்கள், என் படுக்கையை சுற்றிலும் எல்லாரும் முழங்கால் போடுங்கள். தோத்துறா. இந்த கட்டில சுத்தி இதை கொளுத்தி வைப்பாங்க பாருங்க, மெழுகுவத்திய. தோத்துறா. அது மாதிரி எல்லாம் இந்த அரண்மனையில் வேலை செய்யறவன் எல்லாம் என் படுக்கையை சுத்தி முட்டியை போடு. தோத்துறோம். எல்லாம் பாட்டை பாடு. தோத்துறோம். ஆமேன். எசேக்கியா ராஜாவுக்காக ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் காரியத்தை மாத்தணும் அப்படின்னு எசேக்கியா நினைச்சிருந்தா எல்லாரையும் ஜெபிக்க வச்சிருக்கலாம், ஏசாயாவும் ஜெபிக்க வச்சிருக்கலாம். ஆமேனா? ஆனா எசேக்கியா என்ன பண்றான்? சொல்லிட்டீர்ல, போயா தோத்துறான். டைம் ஆகுது, போயா. அல்ல சொல்லுங்க. அவன் நினைச்சிருப்பான் தோத்துறான். இன்னும் நம்மளை உடனே கிளப்புறாரு ஒரு ஆஃபரிங். அல்ல சொல்லுங்க. அப்போ
அல்லேலூயா. நம்ம ஆஃபரிங் வாங்காம வசப்படி விட்டு காலை வெளில வைக்கிறது இல்லையே. ஒரு ஆஃபரிங் எங்கே போனாலும் ஆஃபரிங். அல்ல சொல்லுங்க, அவன் சாக போகிறா ஆஃபரிங்க போ. அல்ல சொல்லுங்க, அப்போ ஏதாவது நீ வாழ்வர் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரிங் வாங்கிட்டு போனால் கூட பரவாயில்ல, தோத்துறேன். சாக போறேன்னு சொல்லிவிட்டு தோத்துறோம் ஆஃபரிங்க. அல்லேலூயா. போ போ சொல்லிட்டாரு, தோத்துறேன். போ, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த 2ஆம் வசனம் எனக்கு பிடிக்குங்க ரொம்ப. சுவர்ப்புறமாக திரும்பினான். திருப்பினான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ திரும்பினான், தேவ திட்டத்தையே திருப்பினான். திரும்பினான், தேவனுடைய சித்தத்தையே திருப்பினான். எனக்கு அந்த வார்த்தை சொல்ல கொஞ்சம் பயம்தான், தேவ சித்தத்தையே திருப்புறதுங்கிறது. பட் அங்க ரியாலிட்டி அப்படிதான் சொல்லுது. அவர் தானே சொல்லி அனுப்புறாரு, காரியத்தை ஒழுங்குபடுத்த அவன் சாவ போறான்னு. சுவர்ப்புறமாக அப்படி திரும்பினான் பாருங்க. ரெசிஸ்ட் பண்றேன். ஏசாயா சொன்ன வார்த்தையை நான் ஏத்துக்க மாட்டேன். ஆண்டவரே ஆமென் சொல்ல மாட்டாங்கப்பா. அல்லேலூயா. அனாதை மாதிரி நிக்கிறேன்ப்பா. அதாவது எசேக்கியா மனநிலை என்னன்னா, ஏசாயா சாக போறேன்னு சொன்னான்ல, அந்த வார்த்தையை நான் ஏத்துக்கிறதா இல்லை. அதை நான் ரெசிஸ்ட் பண்றேன், அதை நான் எதிர்க்கிறேன். நான் மாற்றத்தை பார்க்கணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அல்லேலூயாவா. இப்ப இன்னொரு வார்த்தையை பதிவு செய்றேன். தேவன் சொல்லி அனுப்பின வார்த்தையவே நான் ஏத்துக்க முடியாது, அதை நான் ரெசிஸ்ட் பண்றேன், தோத்துறோம், அதற்காக நான் சமூகத்தில் நிக்கிறேன் அப்படின்னு நின்னவனுக்கு ஆச்சரியம் மூட்டுகிற ஒரு பதில் வந்திருக்கும்னா, எவன் எவனோ சொல்ற வார்த்தைய நான் ரெசிஸ்ட் பண்றேன்னு நிற்கும் போது அற்புதம் நடக்குமா நடக்காதா? அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, இவர் தூங்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அப்படின்னா ஆமெனா ஏசுறதான் ஜெயம். ஒரிஜினல் ஸ்பிரிட், பிரேயர் ஸ்பிரிட் ஏத்துக்கிறாது. ஆமெனா. நீர் எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும் போது, நீர் என்ன மக்கதேனியாவுக்கு அனுப்பி இருக்கும் போது, நீர் எனக்கு தரிசனம் சொல்லி இருக்கும் போது, ஏசுரத்தம் ஜெயம். இடையில என்ன பிரச்சனை, இடையில என்ன இந்த வியாதி, இடையில என்ன இந்த போராட்டம், தோத்துறோம், நான் அதை ஏத்துக்கிற மாட்டேன், அதை எதிர்ப்பேன், ரெசிஸ்ட் பண்ணுவேன். அதைத்தான் அங்க பவுலும் சீலாவும் செஞ்சாங்க. எசேக்கியா அப்படியே சுவர்புறமா திரும்பினா பாருங்க, அவ்வளவுதான். பரலோகத்தின் தேவனே ஆத்தாடி மாத்திக்கிறேன்டா நானு. அல்லே சொல்லுங்க, மாத்திக்கிறேன்டா மாத்திக்கிறேன்டா. ஆமா, அவன் என்ன ஸ்பீட்ல போயிருப்பான்னு தெரியல. ஏசாயா காணிக்க கொடுக்கலையே அவன், தோத்துறான், காணிக்க கொடுக்கலையே அவன் அப்படின்ட்டு வேகமா போனானோ, இல்லட்ட கொஞ்சம் ஸ்லோவா போவோம், ஞாபகம் வந்து திரும்ப கூப்பிட்டாலும் கூப்பிடுவாரு அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறீங்களா? இல்லட்டா ஆண்டவரே அவனோடு பேசும் 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 பேசும், அவன் எண்ணத்தில் அவன் விதையும் கொண்டு வாரும், காணிக்கையை கொண்டு வாரும் அப்படின்னு நினைச்சான ஒருத்தன் பின்னாடியா ஓடியாரான், தோத்துறான். பாஸ் நில்லுங்க பாஸ். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சத்தம் அங்க வெளிப்படுது, ஆளு வரல, தேவனே சொல்றாரு ஏசாயாவை பார்த்து, நில்லு நில்லு. ஒருவேளை ஜெபத்தை கேட்டாரோ, காணிக்கை தான் தர போறாரோ, about time தோத்துறா, திரும்படா, காணிக்கையா கொண்டு வருவேன் உன்னை. ஏசுரத்தம் ஜெயம். காணிக்கலாம் கிடையாது, போய் திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லு. என்ன வார்த்தை? உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவே. இன்னைக்கும் ஊழியர்களுடைய பலவீனங்களுக்காக, வியாதிகளுக்காக, போராட்டங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு இருக்கிற உங்களை பார்த்து இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, ஆமென், தோத்துறான், the extension is beginning
டுடே. உங்க வாழ்வில் ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்றைக்கு தொடங்குது, ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்றைக்கு ஆரம்பமாகுது. ரபல கதரபா. அது ஆயுசு நாட்களா இருக்கட்டும், அது ஊழியமா இருக்கட்டும், தரிசனமா இருக்கட்டும், ஆமென் தோத்திரம், தரிசனத்தின் எல்லைகளா இருக்கட்டும், இந்த நாள்ல கூட்டுகிறார் கூட்டுகிறார், உங்கள் எல்லைகளை கூட்டுகிறார், வருஷங்களை கூட்டுகிறார், பலனை கூட்டுகிறார், அபிஷேகத்தை கூட்டுகிறார், கிருபைகளை கூட்டுகிறார், ஆத்துமாக்களை கூட்டுகிறார், சகலத்தையும் கூட்டுகிறார். ஓராப்பா தரக பலக தரவனா. தேவனுடைய இரக்கம் காருண்யம் அன்றைக்கு எசேக்கியாவுக்கு வெளிப்பட்டதை போல, ஆமென், இன்றைக்கு இரவு கூடி ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது. திரும்பினாண்டா, என்ன திருப்பிட்டாண்டா, நீயும் திரும்பு. தோத்துறான். போய் அவன்கிட்ட சொல்லு, இப்பதானப்பா சொன்னீங்க. ஆமா, அதுவும் நான் தான், இப்ப சொல்றது அதுவும் நான் தான். அல்ல சொல்லுங்க. ரெண்டு கடையில் அப்படி என்ன நடந்துச்சு? ரெசிஸ்ட் பண்ணிட்டான்டா. அல்ல சொல்லுங்க. அப்போ முடியாது, ஏற்க முடியாதுன்றான்டா. தோத்துறான். எனக்கு ஆமேன் உங்க கிருபைய அனுப்புன்றான்டா. ஆமேன் சொல்லுங்க. அதான் ஒரிஜினல் ஜெப ஆவி. ஜெப ஆவி எந்த ஆபத்தையும் எதிர்த்து நிற்கும், ஜெயிக்கும். ஜெயிக்கும். எதிர்த்து ஜெயிக்கும். எதிர்த்து ஜெயிக்கும். ரெண்டாவது நான் சொன்னேன், ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஆவி. அதுதான் மாற்றத்தை கொண்டு வருகிற பவுலுக்குள் இருந்த, சீலாவுக்குள் இருந்த ஜெபாவி. என்ன ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஜெபாவி? ரெண்டு பேரும் சிறைச்சாலையில் வேதனையோடு இருக்கிறாங்க. உடனே பவுல் சீலாவை பார்த்து, வலிக்குதா உனக்கு? தோத்துறான். ஓவர் அடிச்சு விட்டாங்களா? தோத்துறான். என் காயத்தை பாரு, எங்க உன் காயத்தை காட்டு, என்னை விட உனக்கு பெருசா, உன்னை விட எனக்கு சிறுசா? தோத்துறான். இப்படிலாம் அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இல்லை. சரி, நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா? பேதுரு வருவாரா? அந்திரையா வருவாரா? அல்போன்ஸ் வருவாரா? தோத்துறான். இல்லை உன் வீட்டிலிருந்து யாராவது வருவாங்களா? சீலா? தோத்துறான். உன் பொண்டாட்டி வருவாளா? உங்கள் மாமனார் யாரும் வருவாங்களா? தோத்துறான். இல்லை என் வீட்டிலேருந்து யாரும் வருவாங்களா? அப்படி யாராவது வந்தா 2 ஆப்பிள் பழம் கொண்டு வர சொல்லலாம், 2 சாத்துக்குடி கொண்டு வர சொல்லலாம். தோத்துறான். ஐயோ, நம்மளை விசாரிக்க ஒருத்தரும் வரமாட்டாங்க போலையே, ஒருத்தர் இது வரைக்கும் வரலையே. அப்படிலாம் அவங்க வெயிட் பண்ணலங்க. ஹலோ, என்ன விசாரிக்க அவர் வரணும், இவர் வரணும், என்ன பலப்படுத்த இவர் வரணும், அவர் வரணும், ஏன் தேவையை சந்திக்க அவர் கொடுக்கணும், இவர் கொடுக்கணும், ஃபெல்லோஷிப்புக்கு போனா அவர் கொடுக்கணும், இவர் கொடுக்கணும், இந்த ஃபெல்லோஷிப் என்ன கொடுக்கும், அந்த ஃபெல்லோஷிப் என்ன கொடுக்கும், அவர் எவ்வளவு தருவார், இவர் எவ்வளவு தருவார், அங்க அதிகமாக கொடுத்தா அந்த ஃபெல்லோஷிப்புக்கு போலாமா, இங்க அதிகமாக கொடுத்தா இந்த ஃபெல்லோஷிப்புக்கு போலாமா? இல்லைன்னா அது வியாழக்கிழமை வச்ச வரைக்கும் சந்தோஷம், இது புதன்கிழமை வச்சிருக்காங்க, ஸோ இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம். ஏசு ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் தங்கள் ஆத்துமாக்களை, தங்கள் ஜீவனை பலப்படுத்த யாரோ ஒருத்தர் வெளியில் இருந்து வருவாங்கன்னு வெயிட் பண்ணல. அவர்கள் ஆத்துமாக்களை அவர்களே பலப்படுத்திக் கொண்டார்கள். அதுதான் அவர்களுக்குள் இருந்த ஜெப ஆவியின் மேன்மை, ஜெப ஆவியின் வல்லமை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தோத்துறான் 4:13 பிலிப்பியர்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. சீலா, ஒன்ன பார்க்கும் என்ன பார்க்கும் ஒருத்தனும் வரப்போறது இல்லை. ஏன்னா சுவிசேஷத்தின் நிமித்தம் நம்மளை அடிச்சு துவைச்சு உள்ள வச்சிருக்கிறாங்க. வந்தா அவனே 2 அடி அடிச்சு 3வது ஆளா உள்ள போடுவாங்க. தோத்துறான். அதனால நம்ம ஆளுங்க விவரமானவன் ஒருத்தனும் வரமாட்டான். அல்லேலூயா. ஒருத்தனும் வரவும் வேணாம், வர வேண்டியவர் வந்தா போதும். அல்லேலூயா. நம்மளை பலப்படுத்த பேதுரு வரணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளை பலப்படுத்த அப்போஸ்தலர்கள் வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளை பலப்படுத்த நாம் இருக்கும் எந்த இடத்திலும் ஆவியானவர் வருவார். அவரை வர வைப்போம். அவர் வந்தே தீர்வார். அவர் வந்தா போதும், அவர் வந்தா மட்டும் போதும். That's what the real spirit of prayer. அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரிஜினல் ஜபாவி இருக்கிறவன் கையை எப்படி ஏந்தி மனுஷனுக்கு முன்னால் நிற்க மாட்டான். வேற எதாயிலும் சகாயம் ரூட்டு யோசிக்க மாட்டான். என் ஆத்மாவுக்கு பலன் எனக்குள் இருக்கிற ஜபாவியே தரும். இந்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் 4 அதிகாரத்திலே படிப்போம். அதாவது கானானிய ராஜா யாபின் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி பிரச்சனை பண்ணுவான். அவன் சேனாபதி சிசரா எழும்பி பிரச்சனை பண்ணுவான். அந்த நாட்களில் கர்த்தர் தெபோராளை வச்சு தான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த 4 அதிகாரத்தில் 5 அதிகாரத்தில். அதில் தோத்திரம் 4 5ஆம் அதிகாரத்தில் இப்போ தெபோராளம்மா பாட்டு பாடுவா தோத்திரம். தெபோராளம்மா பாட்டு பாடுவா தோத்திரம். அந்த பாட்டு பாடுறதுல ஒரு 2 வசனம் என்னை ரொம்ப கவர்ந்த வசனம். 7ஆம் வசனம் 12ஆம் வசனம். அதில் தெபோராளம்மா சொல்லுவா. 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லுவா? தெபோராளாகிய இல்லை 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 கரெக்டாக படிங்க. அதை தெபோராளாகிய நான், அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் அதை விட்டுட்டு ஸ்கிப் ஆயிட்டீங்க. அதான் திரும்ப படிக்க சொன்னேன். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமம் காலைல வரைக்கும் வாசிப்பே போலியே. அதனால தான் நான் வாசிக்கவே விடுறதில்லை. அல்ல சொல்லுங்க அப்பா, என்னை கவனிங்க. அதாவது நான் எழும்பும் அளவும், அதாவது நோ ஒன் சேஸ், வேற யாரோ ஒரு நபர் அங்க தெபோராளுக்கு சொல்லல. தெபோராளே தன்னை பற்றி தானே சொல்லிக்கிறா. நான் எழும்பணும், தெபோராளாகிய நானே இஸ்ரவேலுக்கு தாயாக எழும்பணும். 12 அழகா சொல்லுவா தோத்திரம். விழி விழி தெபோராளே விழி விழி. அல்ல சொல்லுங்க அப்பா. நான் பிரசங்க ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் விழி விழின்னு. ஆனா ஆள் விழிக்கிற மாதிரி தெரியல. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆனா தெபோராள் அவளே சொல்லிக்கிறா, அவளே சொல்லிக்கிறா சோத்திரம். நமக்கும் ஆவியானவர் அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆளுகளை சிக்க வைக்கிறாரு. நம்ம என்ன பண்றது? அல்ல சொல்லுங்க அப்பா. தெபோராள் அவளே சொல்றா. தெபோராளே, உங்களுக்கு புரியல? அவ ஆத்துமாவை பார்த்தே சொல்றா, நீ விழி, நீ எழும்பு. அல்ல சொல்லுங்க அப்பா. நீ தாயாக எழும்பு, நீ இஸ்ரவேலுக்கு தாயாக எழும்பு. நீ எழும்பலனா இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழா போயிடும். 10 பேர் வந்து பிரசங்கம் பண்ணி திருந்தாத ஆளு எத்தனை பேர் இருக்கும்போது தெபோராள் யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிலாம் எழும்பலங்க. அவ காலத்துல யாருங்க இருந்தா? என்ன தீர்க்கதரிசி இருந்தாங்க? அன்னைக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இருந்துச்சு தோத்திரம். அவன் சரிப்பட்ட தன் பார்வைக்கு சரி போனபடி நடந்து கொண்டிருந்த காலம் நியாயாதிபதிகள் காலம். கிதியோன் காலம் கொஞ்ச காலம், அவன் போனோடனே அப்புறம் ஆண்டரை மறந்துடுவாங்க. எப்தா காலம் கொஞ்ச காலம், அவன் போனோடனே அப்புறம் மறந்துடுவான். இப்படித்தான் கண்டமானிக்கு போய்கிட்டு இருந்த காலம். அப்ப சபை அது, அப்ப ஏது இந்த மாதிரி ஃபெல்லோஷிப்பு, இந்த மாதிரி தேவனை தோத்திர குறித்து பேசுகிற ஆட்கள் யாரு? தெபோராளுக்கு அங்க யாரு சப்போர்ட்டா நின்னா? தோத்திர பிள்ளை யாருமே இல்ல. அவளே தனக்குள்ளே தன்னாத்துமாவுக்கு பேசிக்கிறா, தன்னாத்துமாவை பலப்படுத்திக்கிறா. ஆனா நம்ம கிட்ட பல முறை ஆவியான ஒரு பேசியும் பழைய விடியும் ஒரு பொந்து பொதறு சந்து சூறை செடி இதுக்குள்ள போய் நினைஞ்சுக்கிறோம், உக்காந்துக்கிறோம். எலியாவை எழுப்பி விடுறாரு சூறைச்செடியில இருந்து. சூறைச்செடியில் இருந்தா தானே எழுப்பி விடுவீரு தோத்திரம். நான் கோகைக்குள்ளே விருந்துக்கிறேன், இப்ப கண்டுபிடிச்சிரும் பார்ப்போம். கண்டுபிடிச்சிருவீரு நீர் தோத்திரம். சூறைச்செடி கொஞ்சம் அப்படி உட்காந்துருந்தேன் பார்த்துட்டு இரு தோத்திரம். வந்த உடனே அப்போ எழுந்திருந்து போஜனம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு பிரசங்கம் பண்றீரு. இப்ப என்ன கண்டுபிடிச்சிருவீரு தோத்திரம் அல்ல இல்லையா? நான் போய் கபிக்குள்ள உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கபிக்குள்ள உட்காந்துட்டானா? இருக்கீங்களா? அட கோமாளி அல்ல இல்லையா? நீ செடிக்குகளை உட்காந்துருந்தாலும் சரி, கொடிக்குகளை உட்காந்தாலும் சரி, கெபியில உட்காந்துருந்தாலும் சரி, என் கண்ணு தான் ஒன்னா கண்டுபிடிக்கும்ல. ஆமேனா? வேற யாருனாலும் விட்டுட்டு போயிருவேன் நானு. உன்னை எப்படி விட முடியும்? நீ உறங்கினாலும் உன்னை எழுப்பிட்டே தான் இருப்பேனா? அல்ல இல்லையா சொல்லுங்க அப்போ. நீ சூரிய செடிக்குள்ள உட்காந்துருந்தாலும் உன்னை எழுப்பிக்கிட்டே இருப்பேன். என்ன பேச்ச காண? அதாவது தானியலை இன்னைக்கு காலைல கூட சொன்னேன். தானியலை சத்துருக்கள் கெபிக்குள்ள போட்டாகலாம், சிங்க கெபிக்குள்ள 6:16
எலியாவை யார் கெபிக்குள்ள போட்டா? இவரா போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அப்போ ஊழியத்தில் ரெண்டு இருக்கும். சாத்தானால, சத்துருக்களால நாம ஒரு கெபிக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, சோகத்துக்குள்ள, பயத்துக்குள்ள தள்ளப்படுறது ஒண்ணு. நாமளா வாலண்டியரா செலக்ட் பண்ணி உக்காந்துக்கிறது ஒண்ணு. அதுலயும் தூதம் கொண்டு வந்த சோத்தை தின்னுக்கிட்டே உக்காந்துக்கிறான். சாகணும்னு முடிவு பண்ணவே அந்த சோத்தை என்னத்துக்கு தின்னுக்கணும்? தூதம் கொண்டு வந்த சோத்தை நல்லா எடுத்து கப்பு கப்பு கப்புன்னு சாத்திட்டு, போதும் கர்த்தாவே, என்னது சோறா? இல்ல, அந்த பழைய பாட்டு, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள். அப்புறம் என்னத்துக்கு தின்ன? என்ன பேச்ச காண? தூதம் கொடுத்த சோத்துல ஏதாகிலும் ஒரு மிச்சம் இருக்கா? ஒண்ணு இல்ல. அலையில சொல்லுங்க. முடிச்சுட்டு கெபிக்குள்ள. நிறைய டைம் நாமளும் அப்படித்தான். வசனம் படிக்கிறோம், போய் படுத்துக்கிறோம். பிரசங்கம் பண்றோம், அப்புறம் போய் படுத்துக்கிறோம். நம்ம 10 பேரை பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், என் கூட தான் இல்லை, இல்லையா சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு நாம போய் நெஞ்சிருவோம் சந்துக்குள்ள பொந்துக்குள்ள. ஐயோ எனக்கு என்ன பிரச்சனை, ஐயோ ஊழியத்தில் என்ன கஷ்டம், என்னால முடியல, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு போய் படுத்துக்கிறோம். தோத்துறேன். ஆண்டவர் சொல்றாரு, மற்றவன் சத்துரு ஒன்ன ஒரு கெபிக்குள்ள தள்ளினாலும் சரி, நீயா ஒரு கெபிக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டாலும் சரி, நீ உக்காந்துக்கிற எந்த இடத்துக்குள்ளேயும் நான் வருவேன், வருவேன், உன்னை எழுப்புவேன். ஏன் இந்த ஆளு திரும்ப திரும்ப நம்மளையே கோல் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு உனக்கு தோணினாலும் உன்னை என்னால விட முடியாது, உன்னை எழுப்புவேன். ஏன்னா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் தூங்கிட்டே எப்படி பண்ண முடியும்? அல்லையா சொல்லுங்க. அப்போ கெபிக்குள்ள உட்காந்துட்டு எப்படி பண்ண முடியும்? நீ பிரயாணம் பண்ண வேண்டிய ஆளு. அல்லையா சொல்லுங்க. வெகு தூரம் போக வேண்டிய ஆளு. ஆமே. அப்போ எலியாவுக்கு தூதன் வந்து அவன் ஆத்துமாவை பலப்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. அப்படி பலப்படுத்தியும் சோத்தை தின்னுட்டு பழைய வெடியும் போய் கெபிக்குள்ள படுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு எலியா மேட்டர். ஆனா தெபோராள் அம்மா, நோ ஒன் வாஸ் தேர். அவளை பலப்படுத்திருக்காங்க, வேற யாரும் இல்ல. அவளுக்கு பிரசவம் பண்ணாங்க, வேற யாரும் இல்ல. அவளை என்கரேஜ் பண்ணாங்க, வேற யாரும் இல்ல. அவளை பார்த்து சொல்றா, விழி, எழும்பு, இட்ஸ் தி ரைட் டைம் ஃபார் யூ. இது உனக்கான காலம். நீ எழுந்திருக்க வேண்டிய காலம், நீ பிரகாசிக்க வேண்டிய காலம், நீ தாயாக, நீ தகப்பனாக எழும்ப வேண்டிய காலம், நீ சோர வேண்டிய காலம் அல்ல. எனக்குள்ள ஒரிஜினல் அந்த ஜெப ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது அவர் என்னையவே எனக்குள்ள இருந்தே எழுப்புவார். ஸ்டான்லி, இந்த மூஞ்சி உனக்கு செட் ஆகலடாம்பர். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பல முறை ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் இன் மை லைஃப். பல முறை பல பலிபீடங்களில் நின்று பகிரங்கமா வார்த்தையை சத்தமா பெலனா பேசுறவன் தான் நானும் மனுஷன் தானே, தோதரா ஊழியக்காரன் தானே, எல்லாருக்கும் வர்றது தானே. சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் வரும்போது ஒடிஞ்சு போய் சிலப்போ உட்காருவேன். என்கிட்ட வந்து ரொம்ப கூலா சொல்லுவார், செட் ஆகலடா, இந்த மூஞ்சி உனக்கு செட் ஆகல, நீ இல்லடா, இது நீ இல்லை, நீ தோத்துறோம், வா வெளியே அப்படிம்பார். இருக்கிறீங்களா? உள்ளுக்குள்ள இருந்தே பேசுவார். அவ்வளவுதான், தோத்துறோம். அப்படி தூக்கி போட்டுட்டு எந்திரிச்சு ஒத்த பாட்டை பாடி 2 அந்நியவாசியை பேசி சோபத்தை பிசாசு நினைச்சிட்டு 2 மிதி மிதிச்சு, அல்லேலூயா, ஆமா, டமால் டமால் 2 உதச்சிட்டு கிளம்புனா வண்டி ஜிர் ஜவ்னு ஓடும். கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. தட்ஸ் த ரியல் ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர். என்ன பலப்படுத்த யாரோ ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவன் அப்போஸ்தலன் அல்ல, அவன் ஊழியன் அல்ல, அவன் பவுல் அல்ல, அவன் தரிசனம் உள்ளவன் அல்ல. தரிசனம் நமக்குள்ள இருக்கிறது உண்மைன்னா, பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறது உண்மைன்னா, வேறொருத்தரை வத்துச்சா என்கரேஜ் பண்ணணும்னு இல்லை, பண்ணுனா சந்தோஷம். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஜெப ஆவியே என்னை எழுப்பி விடும், என் ஆத்துமாவை பலப்படுத்தும். ஆயிரங்களை பலப்படுத்தி எழுப்பி விடுகிற நான் ஒரு பதுங்கு குழிக்குள்ளே பதுங்கி கிடந்தால் என்ன அர்த்தம்? ஆமெனா? 18 அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 18 ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசமும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வச்சவன் இந்த எலியா. அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் நீ. உன் சத்தத்தை, உன் வார்த்தையை கேட்டு எத்தனையோ ஆயிரங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கும்போது நீ போய்
நீயா ஒரு சூரச்செடியை செலக்ட் பண்ணிக்கிற, நீயா ஒரு கெபியை செலக்ட் பண்ணிக்கிற. அப்ப உனக்குள்ள இருக்கிறது என்ன? ஸ்பிரிட். எழுப்பு உன் ஆத்மாவை, நீயே எழுப்பு. பிரைஸ் காட். அதுக்கு தான் அன்னைக்கே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க 2 பேரும், பவுலும் சீலாவும். பாட்டை பாடு, அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு என்ன பெர்க்மன்ஸ் பாட்டா இருந்துச்சு? அல்லேலூயா சொல்லுங்கப்பா. என்ன பாட்டை பாடினான்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. பாடுறான், பாட்டை பாடு, அவ்வளோ. வேட்டை போடு, அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனைக்கு வேட்டை போடு, கர்த்தருக்கு பாட்டை பாடு. ஆமா, சொல்ல மாட்டியே? நான் சொன்ன மாதிரி சொன்னா அது ஒரு பாவம் மாதிரியே பாப்பே. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் நான் நல்லாவே இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். தோத்திரம். கர்த்தருக்கு பாட்ட பாடு, சாத்தானுக்கு வேட்டை போடு. 2 பேரும் சேர்ந்து பாடுறான். இயேசு ரத்தம் செய்யான். அவங்க 2 பேரும் ஆத்துமா அவங்களுக்குள்ளே பலன் ஆயிட்டு. அப்போ ஆபத்துகளை எதிர்க்கும் ஜெபாவி, ஆத்துமாவை பலப்படுத்தும் ஜெபாவி, அசைவை உண்டாக்கும் ஜெபாவி. அடுத்த வசனமா தோத்திரம். ஆமா, அந்த 27ஆம் வசனமா தோத்திரம் நான் படிக்கிறேன். சடுதியிலே 26 சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. இங்க ஒரு ஐயா கதவு திறந்து போயிட்டாரு. அல்ல சொல்லுங்க. அப்பா இவர் எப்படா அங்க போய் பயில் படிப்பாருன்னு நினைச்சார் போல. தோத்திரம். அவருக்கு இருந்த பூமி அசைந்தது, அவர் எழும்பினார், கதவு திறவுண்டது. அல்ல சொல்லுங்க. அப்ப இங்க பாருங்க. தோத்திரம். ஐயோ இனியா நாங்க போக மாட்டேன். அல்ல சொல்லுங்க. சரி, கண்கள் நேராய் நோக்க கடவுள். தோத்திரம். ஆமா, கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நான் முடிக்க போறேன். அசைவு. ஏங்க ஜெபிக்கிறவன் ஜெபிச்சா பூமியே அசைமா. 2 பேரும் ஜெபிக்கிறான். சிறைச்சாலை, அஸ்திபாரம், பூமி எல்லாமே அசைது. நல்லா தூங்கிட்டு இருந்த சிறைச்சாலை தலைவன் அதிர்ந்து எந்திக்கிறான். எப்படிரா? தோத்துறா. என்னடா நடக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பவுலும் சீலாவும் போல இல்லை போல. தோத்துற. ஏன்னா பவுலும் சீலாவும் இருந்த இடத்துல சிறைச்சாலை அதிகாரியே எந்திரிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேனா? சரி, வாழ்க வளமுடன். தோத்துறேன். ஆனால் இதே பவுலு ஒரு இரவு கூட்டத்தில் பேசும்போது தான் ஒருத்தன் தூங்கினான் இருக்கு. அல்லையா சொல்லுங்க. அதனால நம்ம அந்த அந்த வசனத்தை நமக்கு எடுத்துக்க வேண்டியதான், வேற என்ன செய்யறது. ஆனாலும் எழுப்புவோம். அல்லையா சொல்லுங்க. ஆமாம், அது நம்ம தரிசனம் இல்லவா? அல்லையா சொல்லுங்க. தெரிஞ்சிருந்த நான் இன்னைக்கு வந்திருக்க மாட்டேனே. தோத்துறேன். அல்லேலூயா. சரி சரி சரி, தூங்க, சி எழுமுங்க. அல்லேலூயா. பூமி அசைந்தது. நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த திரும்ப எசேக்கியா மேட்ருக்கே வந்தா, எசேக்கியா பண்ண ஜெபத்துல கர்த்தரே அசைஞ்சாரா இல்லையா? கர்த்தருடைய திட்டமே அசைஞ்சிச்சா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேன் எ மேன் சேஞ்ச் த பிளான் ஆஃப் காட்? ஒரு மனிதன் தேவ திட்டத்தை மாற்ற முடியுமா? தோத்துரா முடியும்னு நம்ம இந்த சம்பவத்தை வச்சு சொல்றோம். ஆனா அதை சொன்னா நமக்கு பயமா இருக்கு. ஒரு தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை ஒரு ஆஃப்டர் ஆல் மனுஷன் மாத்திர முடியுமா? முடியும்னு சொல்லிட்டா அவர் நினைச்சுக்குவாரோ நமக்கு பயமா இருக்கு. ஆனா ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்காக தேவனே தன் திட்டத்தை மாற்றிக்கொள்கிறார் அப்படின்னு சொன்னா the spirit of escaping, அவ்வளவுதான். அல்லே சொல்லுங்க. அப்போ ஆமே. கனானிய ஸ்திரீ மத்திய 15 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து படிக்கிறோம். பின்னாலே வர்றா. என் மக பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்றா. சீசர்களும் போயிட்டு இருக்காங்க, இயேசுவும் போயிட்டு இருக்கிறாரு. 23 வசனம் சொல்லுது, அவர் ஒண்ணுமே பேசலையா. 23 தானே? அந்த வார்த்தையை மட்டும் படிங்க. பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் பேசல. எப்படி பார்த்தீங்களா நம்ம அப்பா? பல டைம் அப்படித்தான் இருக்காரு. அல்ல சொல்லுங்க. ஒன்னும் பேசலையா, ரொம்ப அமைதியா. சீசர்கள், ஆண்டவரே காலில் விழுகுதா இல்லையா, கேட்கிறீரா இல்லையா? நாங்க மனுஷங்க, எங்களுக்கே கேட்குதுன்னா உமா கேட்காதா?
அவளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லிவிடும் அப்படின்னு அவங்க நைய புடைக்கிறாங்க. அது வரைக்கும் நம்மாளு அமைதியா போறாரு. இந்த சம்பவத்தை வச்சு நம்முடைய ஜெபத்தில் தேவனின் 3 நிலைகள் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது ஒரு தனி பிரசங்கம். நம்முடைய ஜெபத்தில் தேவனின் 3 நிலைகள். 1 அமைதி, 2வது அல்ல, 3வது ஆக கடவது. இந்த 3ஐயும் அங்க அவர் சொல்வாரு. முதல்ல அமைதியா இருக்காரு, நீங்க இருக்கிற மாதிரி அமைதியா. பிரசங்கம் பண்றானா இல்லையா தோத்துறான், யாருக்கு பேசிட்டு இருக்கான் தோத்துறான் அப்படிங்கிற உணர்வே இல்லாம சிலர் அமைதியா இருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏசுனாரு அப்படி இருந்தாலும் அப்ப நாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி அமைதி. 2வது இவ விடுற மாதிரி இல்ல, பின்னாடியே போறா. ஆண்டவரே ஆண்டவரே. உடனே அவரு காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. இதுக்கு நீர் அமைதியாவே இருந்திருக்கலாம். முதல் நிலையே கொஞ்சம் நல்லா தருக்கு. இல்லையா சொல்லுங்க. அப்போ அமைதியா இருந்தவர் இப்ப வாயை திறந்து பேசுறாரு. சரி நல்லதா பேசுவாரு அப்படின்னு யோசித்தா அவர் 2 ஸ்டேட்மெண்ட்லயும் நான் வந்தது என் பிள்ளை இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான், அவர்கள் தான் காணாம போன ஆடுகள், மற்றபடி நான் உனக்காக வரல, உனக்கு அல்ல அப்படின்றாரு. 2வது பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது அதுல சொல்லாம சொல்லிவிட்டாரு. நீ நாயின்னு அல்ல சொல்லுங்க, நாயின்னு வேற சொல்லிட்டாரு. அல்ல முதல்ல அமைதி, 2வது அல்ல. நான் சொல்லுவேன் அமைதி என்றால் அலட்டுங்கள், அல்ல என்றால் அசத்துங்கள். ஆக கடவது என்கிற பதில் வந்தே தீரும். வந்தே அமைதியா இருந்தோடனே அவளும் அமைதியா கிளம்பிடல. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் உங்க ஆண்டவர்கிட்ட வந்தா பேசவே மாட்டாரு, நீங்களாவது ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, அவர் ஒண்ணுமே பேசாம போயிட்டு இருக்கிறாரு. ஆமா போயா அப்படின்ட்டு அவ கிளம்பி போயிடல, திரும்பவும் தொடர்ந்து தோத்துறான், அலட்டுகிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. கீப் ஆன் தோத்துறான், தொடர்ந்து அவரை தொந்தரவு பண்ற மாதிரி அலட்டுகிறாள், தோத்துறான். 2வது நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது அல்ல. அல்லன்ன உடனே அவ சொல்றா இருந்துட்டு போட்டு, நான் நாயாவே இருந்துட்டு போறேன், யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? தோத்துறான். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு போடும். அந்த பிள்ளைகள் திங்கும் போது மேஜையில் இருந்து வீழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே. ஆண்டவர் யோசித்திருப்பாரு, கடைசி கால பாசஸ்கள் கூட இப்படிப்பட்ட ரெவலேஷன் வராதே. அல்லேலூயா சொல்லுங்க. என்னடா கிளப்புறா, அல்லேலூயா கிளப்புறா. துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே, மேஜையில் இருந்து கீழே விழும்ல, அதான் நாய்கள் தின்னுமேன்னு அவர் அசைஞ்சிட்டாரு. தோத்துறோம். நம்ம பாஷையில் சொன்ன அவர் ஆடி போயிட்டார். தோத்துறோம். அவர் ஆடு வாயை பழந்துட்டு ஓ விசுவாசம் பெருசுமா, கிளப்பிட்டமா, தட்டிட்டமா, தூக்கிட்டமா, தூங்கிட்டாருமா. திரும்பவும் அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆமேனா. அமைதி என்றால் அலட்டுங்கள், அல்ல என்றால் அசத்துங்கள். ஆக கடவது என்கிற பதில் இயேசுவையே ஒரு கானானிய ஸ்திரியின் ஜெபம் அசைய பண்ணியது. சர்வ வல்லவராகிய தேவனையே எசேக்கியாவின் ஜெபம் அசைய பண்ணியது. நான் என்ன சொல்றேன் பாஸ்டர், அப்பாவையே நம்ம ஜெபம் அசைக்கும்னா கோமாளிகளை அசைக்காதா என்ன? கோலியாத்துகளை அசைக்காதா என்ன? எதிரிகளை அசைக்காதா என்ன? போங்கடா டேஸ், எங்க கூட ஏசு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா போங்கடா டேஸ். இப்ப பாரு நாங்க முட்டியை போடுறோம், ஜெபம் பண்றோம், காதறி அடிச்சுட்டு அம்பிட்டு போய் இங்க வரப்போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அடிக்கவா செய்கிற, எங்களை மிரட்டவா செய்கிற, சுவிசேஷம் சொல்லக்கூடாது நான் செய்கிற, தோத்துறான். சீலா இன்னைக்கு நம்ம 2 பேரும் கர்த்தருக்கு தோத்துறோம் ஜெபிக்கிற ஜெபத்தில். அல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம். அஸ்திபாரம் அசைது, கதவெல்லாம் தானா திறக்குது, கட்டுகள் எல்லாம் கழலுது. அதுதான் ஒரிஜினல் ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர். அல்லேலூயா. ஆமேனா. நான் இன்னைக்கு சொல்றேன், தோத்துறோம். அஸ்திபாரங்கள்
இந்திய தேசத்துக்கு எதெல்லாம் அஸ்திபாரங்கள்னு இந்த தேசம் சொல்லிக்கிட்டு இருக்கோ அத்தனை அஸ்திபாரங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்னால அசைய போது கர்த்தர் பிடுங்கி வேரோடு பிடுங்கி ஆட்ட போறாரு, குலுக்க போறாரு, அசைத்தடுக்க போறாரு. ஷக்கா மரா கபா லாபா ரபா. நம்ம கிராமங்கள்ல நம்ம பட்டணங்கள்ல சுவிசேஷத்துக்கு விரோதமா யாமே நாங்க அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம், எங்க கிராமத்துக்கு இதுதான் அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எது நம்ம எல்லைகள் அஸ்திபாரமா இருக்கோ இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜெப நாளுக்கு பின்னால உங்க கிராமங்களின் அஸ்திபாரங்கள் அசைகிறது, பட்டணங்களின் அஸ்திபாரங்கள் அசைகிறது, தேசத்தின் அஸ்திபாரங்கள் அசைகிறது. இன்றைக்கு ஒரு பெரிய அசைவை ஷமரா காலா கதரா பனா இந்த இரவு ஜெபத்தில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் மூலமா ஒரு அசைவை உண்டாக்குகிறார். ஜெப ஆவி அசைவை உண்டு பண்ணுகிற ஆவி. ஆமென். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபிச்சா போதும், ஜெபத்துல முழங்கால நின்னுட்டா போதும், தேசத்துக்கே எது ஆணி வேறோ அதை பிடுங்கி அவர் எடுப்பாரு, அசைவை உண்டு பண்ணுவார். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் சகல ஜாதிகளையும் அசைய அசைய பண்ணுவேன். எசேக்கியேலை கொண்டு போய் உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் நிப்பாட்டுறாரு. தோத்துறான். இருக்கிறீங்களா? வெளியில் மழை பெய்தோ? ஆமாம். சரி ஐயா எனக்கு இப்படின்னு கையை காமிச்சிட்டு தான் மைக் கொடுத்தார் அல்ல சொல்லுங்க. அதனால் நான் முடிச்சிருவேன் அல்ல சொல்லுங்க. அப்பா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அல்ல சொல்லுங்க. கவனிங்க, எசேக்கியேலை கொண்டு போய் 37 அதிகாரத்தில் ஒரு இன்ப சுற்றுலா ஒரு இலவச சுற்றுலா. ஆமாம், யாருக்கு? எசேக்கியேலுக்கு சுற்றுலா கூட்டு போகிற மாதிரி கூட்டு போய் பள்ளத்தாக்கில் நிப்பாட்டிட்டாரு. தோத்துறேன். ஆஹா, பள்ளத்தாக்கில் என்னத்தடா காட்ட போகிறாரு, அழகா தூக்கிட்டு வந்தாரு, பள்ளத்தாக்கு கூட்டு வந்திருக்கிறாரு. தோத்துறான். என்ன பார்க்க போகிறோம்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒரே காஞ்சி போன எலும்பு கூட்டம். தோத்துறான். இருக்கிறீங்களா? ஆமாம். நிப்பாட்டினது மட்டும் இல்லாம எசேக்கியேலை பார்த்து கேட்கிறாரு, இவைகள் உயிரடையுமா? ஆஹா, என்னமோ செய்ய போறாரா. எலும்பு கூட்டம் எப்படி உயிரடையும்? தோத்துறான். உசுரோட இருக்கிறேன்னு சொல்லி முன்னால உட்கார்ந்து இருக்கிற ஆட்களுக்கு உசுறு இருக்குதா இல்லையாங்கிறது டவுட்டா இருக்கிற காலத்தில் அல்ல இல்லையா சொல்லுங்க. அதுவும் இரவு ஜெபத்தில் ஓவர் டவுட் தான் இருக்கு. தோத்துறான். ஆமா, அப்படி டவுட் இருக்கிற காலத்தில் காஞ்சி போன எலும்பு கூட்டம் உசுர் அடையுமான்னு கேட்கிறாரு. என்ன பதில் சொல்றது? முடியாதுன்னு சொல்ல முடியாது. கேட்கறது யாரு? சர்வ வல்லவர். அவர்கிட்ட போய் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? முடியும்னு சொல்ல மனசு வரல. என்ன உலர்ந்த எலும்பு. ஒரு பதில் 3ஆம் வசனத்தில் அழகா சொல்லுவான், அது உமக்கே தெரியும். ஹலோ, நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல, தேவகுமாரா தேவகுமாரா ஆள விட்டுருங்க. அல்லேலூயா. அது உமக்கே தெரியும். ஆமா, அப்படித்தான் சொல்றான். அதை நீரே அறிவீர். அவர் யோசிக்கிறார், இப்படி ஆளதாண்டா எனக்கு தேவை. தோத்துறான். இங்க வாடா, நீ ஒண்ணு செய்யி. என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ண. பிரசங்கமா? எதுக்கு? எலும்புக்கு. எசேக்கியேல்லாம் அவர் மேன் ஆஃப் காட் அல்ல சொல்லுங்க. ஏங்க நமக்கு ஒரு ஆமீன் வரலன்னா அடுத்த பாயிண்ட் வர மாட்டேங்குது. நமக்கு ஒரு அல்லியா வரலன்னா அடுத்த பாயிண்ட் வர மாட்டேங்குது. சரி, ஒரு ஆளு கண்ண மூடி தூங்குறாரு, அவர் உறங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ற ஆவி ஸ்டான்லிக்கு இருக்க மாட்டேங்குது. அவரை திரும்ப திரும்ப எழுப்பி விட்டு அடுத்த பாயிண்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அல்லையா சொல்லுங்க. ஆனா எசேக்கியேலு நான் இன்னைக்கு வரைக்கும் வியந்த, பைபிள்ல பல வியப்புகள் நமக்கு, அதுல இது ஒரு வியப்பு. உலர்ந்த எலும்பு கிட்ட போய் என்ன செய்ய சொல்றாரு? பிரசங்கம் பண்ண, பேசு. என்ன ஆண்டவரே, எலும்பு கிட்ட போய் பேச சொல்றீரு? அது காதே கிடையாது. அல்ல சொல்லுங்க. அதான் தேவ மனுஷன். நீர் பேச சொல்லிட்டீர், நான் பேசுவேன். வாட் இஸ் மை டியூட்டி? வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி?
only to obey. நீர் என்ன சொல்றீரோ அதுக்கு செவி கொடுக்கறதும் கீழ்ப்படிறதும் தான் என் வேலை. என்ன மனுஷங்களா இருக்கிற இடத்துல உண்டு என்ன பேச சொல்லாம, ஆயிரங்கள் இருக்கிற இடத்துல உண்டு என்ன பேச சொல்லாம, நல்ல உலர்ந்த எலும்புல உண்டு நிப்பாட்டிற, இந்த கிராமத்தை என்ன கொடுத்துட்டீர, இந்த இடத்தை கொடுத்துட்டீர, அங்கெல்லாம் என்ன வச்சிருந்தீர்னா இந்நேரம் பட்டணத்தை தூக்கி இருப்பேன் நானு. அவங்களை அங்க வச்சுட்டு என்ன எங்க போட்டுட்டீர் அப்படின்னு கேள்வி கேட்டே செத்து போயிட வேண்டியதான். ஒன்னும் நடக்க போறது இல்லை. ஆனா எசேக்கியேல் ஒரு கேள்வியும் கேட்கலங்க. என்ன பேச சொல்லியிருக்கிறீர், நான் பேசுறேன் அப்படின்னு உலர்ந்த எலும்பு கிட்ட பேசுறாங்க. நான் பரலோகத்துக்கு போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிற நிறைய பேர்ல எசேக்கியேல் ஒருத்தன். அப்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் போது இந்த காரணத்தை சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசை, சின்ன சின்ன ஆசை. அல்ல சொல்லுங்க. அப்போ இப்படில சில ஆசைகள் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படி வச்சிருக்கேன். எப்படி அடாடாடாடா நானும் தான் பிரசங்கம் பண்ணேன். அல்லையா உசுரோடு இருக்கிற ஆளுகளுக்கு. நீர் உலர்ந்து போன எலும்புக்கு போய் பேசிருக்கிறீரு. ஆனா வசனம் இப்ப என்ன சொல்லுது, அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அங்கே ஒரு அசைவுண்டாகி, ஹலோ, கர்த்தர் நம்மளை அனுப்பி அந்த ஆவியோட போய் நாம நின்னோம்னா நாம போற இடத்துல அங்க ஒரு அசைவு. பவுல் இன்னைக்கு நிக்கிற இடத்துல ஒரு அசைவு வரும். எசேக்கியேல் போய் நின்னா ஒரு அசைவு உண்டாகும். அல்லேலூயாவா. தீர்க்கதரிசி ஜெப ஆவி உள்ளவன், தேசத்திற்காக திறப்புல நிக்கிறவன், தேசத்துக்காக மன்றாடுகிறவன், தேசத்திற்காக தேவ சமூகத்துல கதறுகிறவன், ஜெப ஆவி உள்ளவன் போய் நிக்கிற இடத்துல உலர்ந்த எலும்பும் அசையும், உயிரற்ற எதுவும் அசையும், உன்னதரின் சிங்காசனமும் அசையும், பூமி அசையும், அஸ்திபாரங்கள் அசையும். கடமடா 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 சத்தம், எலும்பு. அது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வார்த்தை வந்த உடனே எலும்பே கட கட கடாங்க. ஐயோ. ஆனா 1000 வருஷம் பண்ணாலும் கட்டப்பாறை முழுகின ஆள் மாதிரி ஆளை அப்படியே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஆளுங்க. அது என்ன எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நீ பேசிரு பாப்போம், பேசிடுவ. நீ எங்க வேணாலும் பேசிருக்கலாம், இங்க பேசிடுவ. அது எனக்கு பேசிடுவ, ஒரு ஆமேன் சொல்ல வச்சிருவ. நான் ஒரு பெரிய தரிசனத்தோடு இருக்கேன், நரகத்துக்கு போலாம்னு. நீ என்ன மாத்திருவ அப்படின்னே உட்கார்ந்து இருக்கிறது. நான் என்னமோ இங்க சொல்றேன்னு நினைக்காதீங்க, பொதுவா சொல்றேன். நான் என்னமோ பொதுவா சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, இங்கதான் சொல்றேன். அல்லேலூயா. எலும்பு கூட்டம் நான் நினைக்கிறேன். அப்படி படுத்து கிடந்த எலும்பெல்லாம் மிட்டார் மிட்டார்னு அப்படின்னு எந்திரிச்சு பார்த்துருக்கோம். தோத்துறோம் அப்படி ஏறாவன் ஏரியாவில் புதுசாக ஒரு சத்தம் கேட்கு, தேவ சத்தம் மாதிரி இருக்க, தேவ சத்தம் மாதிரி இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசினா, நீங்க ஜெப ஆவியோட பேசினா, நீங்க தீர்க்கதரிசியின் ஆவியோட பேசினா, நீங்க பேசுற இடத்துல காஞ்சி கிடக்கிறதெல்லாம் எந்திரிச்சு நிற்கும், செத்து கிடக்கிறதெல்லாம் எந்திரிச்சு நிற்கும். நான் நினைக்கிறேன் அந்த கூட்டமெல்லாம் நான் எப்பொழுதுமே அதை இமேஜின் பண்ணியே பார்ப்பேன். தோத்துறான் அப்படி டக்கு 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 டக்குன்னு அந்த எலும்பெல்லாம் எந்திரிச்சு அப்படி பார்த்துருக்கோம். அப்போ தான் அவர் அரசல் புரசலா அசைவு, சத்தம், கடமட 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 கடமட, ஒரு இறைச்சல். என்னதுங்க இறைச்சல்? அப்படி கடமட கடமட கடமட. நான் இங்கே ஓடுறத சொல்லலை, அல்லே சொல்லுங்க. பள்ளத்தாக்கில், இந்த பள்ளத்தாக்கில் இல்லை, அல்லே சொல்லுங்க. அங்கே டக்குன்னு இதாவது அதை பார்த்துருக்கோம், அதாவது இதை பார்த்துருக்கோம். ஏ நீ ஏழு அங்கே இருக்க, நான் வரேன் அப்படின்னு இந்த எலும்பு அந்த எலும்போட, அதாவது தன் தன் எலும்போட அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா சிக்கு புக்கு சக்கு புக்கு சக்கு புக்கு சிக்கு புக்கு கட்டமட்டா கட்டமட்டா கட்டமட்டான்னு இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே டிராவல் பண்ணி அந்தந்த எலும்போட கரெக்டாக போய் எல்லாம் கனெக்ட் ஆகுது. வேற எலும்பு குறுக்க வந்திருக்கோம். சீ போ, நீ ஏன் ஆள் கிடையாது, தோத்துறோம், ஓ ஆள் வேற. அல்லேலூயா. சரியான எலும்போட தான் நான் ஜாயிண்ட் ஆவேன் அப்படின்னு போய் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி, ஆமா இப்ப தலை எல்லாம் எலும்பு அப்படி எலும்பு கூட ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கான், தோத்துறான். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நரம்பு, அப்படியே சதை, அப்படியே எலும்பு மட்டார்னு ஆவி உள்ள பிரவேசிக்கும் போது எந்திரிச்சு நின்று கால் ஊன்றி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பெரிய சேனையாய். அல்லேலூயா.
ஒரிஜினல் ஜெப ஆவி சேனைகளை எழுப்பும், சபையை எழுப்பும், உயிரற்ற சடலங்களை எழுப்பும், அசைவ உண்டாக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியினால நம்மளை நிறைச்சிருக்கிறார். ஆமென். அதிகாரங்களை கலங்க பண்ணும் ஜெப ஆவி. அதிகாரங்களை பவுலும் சீலாவும் ஜெபித்த போது தோத்திரம், நான் அந்த வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். தோத்திரம் 27ஆம் வசனம், சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். தோத்திரம் அடுத்த வசனம் சொல்லுது. தோத்திரம் ஆமா 29ஆம் வசனம், அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக, ஹலோ 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 கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தையை, பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக, ஜெபிக்கிற மனுஷனுக்கு முன்பாக அதிகாரி. தோத்திரம் இவங்க அழிவுக்காக காத்துக்கிட்டு இருந்த அதிகாரி, காவல் காத்துக்கிட்டு இருந்த அதிகாரி, சிறைச்சாலை தலைவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவங்களுக்கு முன்னால இவங்க கைதிகளா நிக்கிறான். தோத்திரம் அடி வாங்கிட்டு நிக்கிறான். ஆனா இப்போ இவனுக்கு முன்னால, பவுலுக்கு முன்னால, சீலாவுக்கு முன்னால சிறைச்சாலைக்காரன் வந்து தோத்திரம் முகங்குப்புற அவர்களுக்கு முன்பாக விழுந்து 30ஆம் வசனத்தில் சொல்றான், ஆண்டவன்மாரே. சொல்லுங்க அந்த வார்த்தையை என்ன சொல்றான்? நீங்க நம்ப கூடுமானால் நம்புங்க. அதிகாரிகள் எல்லாம் சொல்ல போறாங்க, அதிகார வர்க்கம் சொல்ல போகுது, சபையை பார்த்து சொல்ல போகுது, தேவ மனிதர்களை பார்த்து சொல்ல போகுது, ஜெபிக்கிற ஆட்களை பார்த்து சொல்ல போகுது. பவுலின் ஆவி, சீலாவின் ஆவி, ஜெப ஆவினால நிறைஞ்சிருக்கிற நம்மளை பார்த்து தோத்திரம் இன்னைக்கு நம்மளை அழிக்க துடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதிகார வர்க்கங்கள் தோத்திரம் சபைக்கு முன்னால வந்து சாஷ்டாங்கமா விழுகிற நாட்கள் வருகிறது. பயத்தோடு நிற்கிற நாட்கள் வருகிறது. ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை பார்த்து கேட்கிற நாட்கள் வருகிறது. நீ மனம் திரும்பு, நீ ஞானசானம் எடு, நீ சபைக்கு வா, இயேசுக்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடு அப்படி நம்ம சொல்ல போறோம். நம்ம சபைகள்ல அதிகார வர்க்கங்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா வந்து நிற்க போறாங்க. அல்லேலூயாவா. அடுத்த வசனம் அதையும் படிச்சிடுறேன். தோத்திரம் 36ஆம் வசனம், 35, பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். இவங்க தான் அடிச்சாங்க, உள்ள போய் அடைச்சி வச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இப்போ அவங்களே ஆள் அனுப்பி சொல்லி விடுற அந்த அதிகாரிகள்லாம் சேவகர்களை அனுப்புறான், பவுலை விட்டுருங்கன்னு. நம்மால பாருங்க 36ல் சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோட போங்கள். சமாதானத்தோடையா? அதற்கு பவுல், ஐயோ தோத்திரம் ஐயா, இந்த பவுலுக்கு இருந்த ஆவி எங்க எல்லாருக்குள்ளே இந்த இரவு நேரம் வந்துடட்டும் ஆண்டவரே. ஆமீன். வந்தவங்களுக்கெல்லாம் வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் சொல்றான், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும். போய் சொல்லே. அதையும் படிச்சிடறேன். தோத்திரம் 38ஆம் வசனம், சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமர்களா இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து, சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை, பயந்து வந்து. ஓ இதெல்லாம் இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது என் கண்ணுக்கு முன்னால் சில முகங்கள் எல்லாம் அப்படியே தெரியும். தோத்திரம் அவங்க கையை கட்டி நிற்கிற மாதிரி வந்து பயந்து வர்ற மாதிரி. அல்லையா சொல்லுங்க. அப்போ தாடி இருக்கிற மாதிரி, தலையில் எதுவுமே இல்லாத மாதிரி, அப்படிலாம் நிறைய முகங்கள்லாம் அப்படி கண்ணுக்கு முன்னால் வரும். உங்களுக்கு வந்தால் தோத்திரம், வரலைன்னா பெருந்தோத்திரம். அல்லையா சொல்லுங்க. பயந்து வந்து அவர்களுடைய தயவாய் பேசி, அல்லேலூயா சொல்லுங்க, அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதிகார வர்க்கங்களை நடுங்க வைக்கும், கலங்க வைக்கும், பயப்பட வைக்கும். அதுதான் ஜெப ஆவி. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, உங்க ஊழியத்துக்கு சபைக்கு விரோதமா எந்த அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், எந்த மனுஷ அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், எந்த கூட்டம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் உங்களுக்கு முன்னால வந்து கை கட்டி நிக்க போது. அந்த வசனம் 35வது வசனம், பொழுது விடிந்த பின்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பவுலின் கண்கள் எல்லாம் இதை கண்டது. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், மணி 2 ஆக போது, பொழுது விடிய போது. இந்த பொழுது, இந்த நாள்
நாளின் பொழுது விடிந்தவுடன் உங்க கண்கள் இப்படிப்பட்ட மாற்றங்களை பார்க்க போது, இப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை பார்க்க போது. அல்லேலூயாவா. ஒரு எஸ்தரின் ஒரு மொர்தெகாயின் ஜெபம் ஆமான் திகிலடைந்தான். நான் வேர்டு தெரியுமா? ஆமான் குசும்புக்காரன், கொழுப்புக்காரன், தோத்துறான், திமிரு பிடிச்சவன், ஒரே நாள்ல 127 தேசத்துல யூத ஜனத்தை அழிக்கணும்னு பிளான் பண்ணவன், ராஜாவுக்கு போய் காசு கொடுத்தவன், தோத்துறான், சட்டம் போட சொன்னவன், அம்புட்டு வேலையை பார்த்தா நாட்டாம சண்டீரு கர்த்தருக்கு சோத்துறோம். இப்ப ஒரு மொர்தெகாய் ஒரு எஸ்தர் ஜெபம் பண்ணிட்டு போய் நிக்கிறாங்க. ஆமா, எஸ்தருக்கு முன்னால ஆமான் திகில் அடைந்தானா. அப்படியே காலெல்லாம் டான்ஸ் ஆடுது. இயேசு ரத்தம் ஜெயம். அண்ணன் கண்ணு தான் திறக்க மாட்டேக்கு. ஆனா தோத்துறோம். அப்பா திரும்பி பார்த்து யூதாஸ் காரியத்து மாதிரி என்னை காட்டி கொடுக்கப்படாது. அல்லையிலே சொல்லுங்க. அப்பா நீங்க பாட்டுக்கு என்னை பாருங்கள், யோகம் வரும். அல்லையிலே சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டிய வார்த்தை யாருக்கோ அவர் அப்பப்போ முழிப்பாரு, அப்புறம் இதாவார். அல்லையிலே சொல்லுங்க. அதை நான் பார்த்துக்கிறது. எனக்கும் அவருக்கும் உள்ள டீலிங். அல்லையிலே சொல்லுங்க. நீங்க பிரசங்கத்தை மட்டும் கேட்கணும். ஆமேனா? அல்லேலூயாவா. வாழ்க வளமுடன். ஆமான் திகிலடைந்தான். அப்புறம் 9ஆம் அதிகாரத்தில் வச்சுக்கிறார் எஸ்தர். 9ஆம் அதிகாரத்தில் ஆமா, எந்த பகைஞர்கள் யூதர்களை காலி பண்ணலான்னு நினைச்சாங்களோ அதே நாளில் யூதர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகி தோத்துறான். கள்ளப்புறான் நம்ம ஆளு தோத்துறான். சிக்கிரமெல்லாம் வெட்டுறாங்க நம்ம ஆளுங்க தோத்துறோம். 127 தேசத்துலையும் ஆபரேஷன். ஆமா, அவன் பயந்துட்டு அந்நேரம் போலே வாலண்டியரா நாங்க உங்க மார்க்கத்தில் சேர்த்துக்கிறோங்கோ, நாங்க சேர்ந்துக்கிறோங்கோ, எங்களுக்கு ஞானசானம் கொடுத்துருங்கோ, நாங்க வந்துடுறோங்கோ அப்படின்னு வர்றான். அதுல ஆப்சண்ட் ஆனவன் வர லேட் ஆனவன் எல்லாம் மறுக்கையா தோத்துறோம். எல்லாம் செத்து விழுந்துட்டு இருக்கிறான். சூசான் அரண்மனையில 500 பேரை போட்டாங்களாம். சூசான் அல்ல சொல்லுங்க. ஆமா, அது அதாவது அது கேபிட்டல் சிட்டி. அது அல்ல சொல்லுங்க. அங்கே 500 பேர். அலமா கருமா தரமா சக்க பறக்கோ 500 பேர். அல்ல சொல்லுங்க. அப்போ அங்கே 500 பேர். ஆமானின் பிள்ளைகளை எல்லாம் போட்டாங்களாம். தோத்துறான். ஆமான் பிள்ளைகள் எல்லாம். இப்ப அகாசுவேர் சொல்றாரு, சூசான்லே இந்த கதைன்னா இந்தியா முழுசும் சீச்சி தோத்துறான். 127 தேசத்திலையும் என்ன கதையோ ஒரு நாள் வரப்போகுது. இல்லையா சொல்லுங்க. அப்பா ஜபன்னா சும்மாவா? கொட்டாய் விட்டு போறதுக்கா? கண்ணை மூடிட்டு போறதுக்கா? பிரசங்கார முறைச்சிட்டு போறதுக்கா? வாய்ப்பில்லை ராஜா. அல்லேலூயாவா. நம்முடைய ஜனத்தை ஜெபிக்க எழுப்புங்க. ஜனத்தை ஜெபிக்க உற்சாகப்படுத்துங்க. ஜெப ஆவினால சபை நிரம்பட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாரங்களை கலங்க பண்ணும் ஜபாவி ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக்கும். ஆமென். 31 வசனங்களை படிச்சா தோத்துறான். சொல்றான், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரே ராத்திரி சிறைச்சாலைக்காரன் சரண்டரு, அவன் குடும்பம் சரண்டரு. அன்னைக்கு ராத்திரியே ஞானசானம், இயேசு ரத்தம் ஜெயம். ஒரு ராத்திரியில அம்புட்டு நடக்கு ஜெபம். 2 பேருடைய ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. பவுலுடைய ஊழியத்தில் 100கணக்கான பேர் மனம் திரும்பினாங்க. பவுல் போன இடங்களிலெல்லாம் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரே ஒரு வசனம் தோத்திரம். 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்துட்டு முடிக்கிறேன் தோத்திரம். ஆமாம், அந்த 19 ஒருத்தன் சொல்லுவான், 27ஆம் வசனம், இதனால் நம்முடைய தொழில், ஆமாம் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோயில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது. அல்லேலூயாவா. ஒரு பவுலினுடைய ஊழியத்தின் மூலம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அந்த 26, இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்திக் கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள்.
ஜபிக்கிறவன் ஊழியம் ஆத்துமாக்களை வசப்படுத்தும். ஜபம் மட்டும்தான் ஆத்துமாக்களை வசப்படுத்தும், ஆயிரங்களை வசப்படுத்தும். நம்முடைய ஊழியம் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களின் அறுவடையை பார்க்க போது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியினால் தேவன் நம்மையும் நம்முடைய திருச்சபையையும் நிரப்புவாராக. ஆமென். ஆபத்துகளை எதிர்க்கிற ஜெப ஆவி, ஆபத்துகளுக்கு எதிர்த்து நிற்கிற ஜெப ஆவி, ஆத்துமாவை பலப்படுத்திக் கொள்ளுகிற ஜெப ஆவி, அசைவை உண்டாக்குகிற ஜெப ஆவி, அதிகாரங்களை கலங்க பண்ணுகிற ஜெப ஆவி, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு ஜெப ஆவி. அல்லேலூயா. பவுல் மட்டும் ஜெபிக்கல, ஷீலாவோடு சேர்ந்து ஜெபித்தான். ஆமெனா. ஒரு ஊழியன் இல்ல, இன்னொரு ஊழியரோடு இணைஞ்சு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். பவுல் ஒரு சீனியர், ஷீலா ஒரு ஜூனியர். ஒரு சீனியரோட ஒரு ஜூனியர் கரம் கோர்த்து ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி. நான் ஊழியத்துல பெரிய ஆளு, நீ ஊழியத்துல சின்ன ஆளு, அப்படி இல்லை. தோதரம். நான் முந்தி வந்தாளு, நீ லேட்டா வந்தாளு, அப்படி இல்லை. நான் பெரிய ஆளு, நான் வயசுல பெரிய ஆளு, நான் அனுபவத்துல பெரிய ஆளு, நீ கொஞ்சம், அப்படி இல்லை. அவர்கள் இருவரும் கரம் கோர்த்த போதுதான் இதெல்லாம் நடந்துச்சு. கையை உயர்த்தி ஆமே. பவுல் ஷீலாவோடு ஜெபிச்சான் அப்படின்னா ஷீலாவையும் அங்க ஜெபிக்க வைக்கிறான். தன்னை மாதிரியே ஜெபிக்கிற ஒரு ஆவிய ஷீலாவுக்குள்ள பவுல் உண்டு பண்ணி இருக்கிறாரு. நீங்க ஊழியர்களா இருக்கிறனால சொல்றேன், உங்க ஊழியத்துல மற்ற காரியத்தை நீங்க டெவலப் பண்றதை விட நம்முடைய விசுவாச மக்களை ஜபத்தில் அதிகமா நம்ம உருவாக்கும் போது நம்ம ஆச்சரியமான பதில்களை, அறுவடைகளை பார்க்க முடியும். கண்களை மூடி கர்த்தர் இந்த இரவு நேரம் நம்மோடு பேசி இருக்கிறார். ஓ ராபா காபா ராபா தானாமா. பவுலுக்குள்ளும் ஷீலாவுக்குள்ளும் அந்த உபத்திரவத்தின் நாட்கள்ல, எதிர்ப்பின் நாட்கள்ல இறங்கி இருந்த ஜெபாவி இன்னைக்கு எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்கள் சபைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. தோத்திரம். ஆமென். மனைவிமாரை நிரப்பட்டும் ஆண்டவரே, பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே, உடன் ஊழியர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, ஷீலாவை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச பிள்ளையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு வாலிபனையும் நிரப்பட்டும். எங்க கையில கொடுத்திருக்கிற எங்க விசுவாச பிள்ளைகளோடு நாங்களும் இணைஞ்சு நின்று ரப்பா தரா மாந்தா ராபா இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக இன்னும் திறப்பிலே இன்னும் போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி இந்த இரவு எங்களை நிரப்புவதாக. வசனத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆவி இறங்கி வருகிறக்காய் நன்றி. கரங்களை தட்டி எங்கள் ராஜாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்க மேல ஒரு விசை கூட அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஏற்கனவே இருக்கிற ஜெப ஆவி எங்களுக்கு பத்தாது. இன்னும் ஜெபிக்கிற, இன்னும் மன்றாடுகிற, இன்னும் திறப்பிலே நிக்கிற. ஆமென். ரகா பாரா காபா லாகா தாராமா எங்களை நிரப்பட்டும். நீரப்படி செய்கிறக்காய் நன்றி. வந்திருக்கிற ஊழியர்களுக்காய், சபைகளுக்காய், ஊழியங்களுக்காய் நன்றி. இவங்க ஊழியங்களுக்கு முன்னால எந்த சத்துருக்களும் இனி நிற்க போறதில்லை. இவங்களுக்கு முன்னால அஸ்திபாரங்கள் அசைய போது, இவங்களுக்கு முன்னால அதிகார வர்க்கங்கள் கலங்க போது, இவங்களுக்கு முன்னால ஆத்தும திரள் வந்து சபையை நிரப்ப போது. ஷாக்கா ராகா தாலா காராமா கத்தரப்படி செய்ய போறீங்க. ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஊழிய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டபடி செய்கிற தயவுக்காய் நன்றி. வார்த்தைகளில் நிலைச்சு ஜீவிக்கிற கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.